ஒரு ப்ரேயர் பண்ணலாம். அன்பும் இரக்கமுள்ள தேவனே, இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே, வேத பாடங்களை படிக்கும்போது ஆண்டவரே, விசேஷமான பரிசுத்தாவி வல்லமையை கொடுக்குமாறு கெஞ்சி கேட்கின்ற ஆண்டவரே, எந்த ஒரு யோசனையும் நாங்கள் எடுத்து பேசும்போது ஆண்டவரே, பரிசுத்தாவி வல்லமையோடு பேசவும் எங்களை ஆசீர்வதியும். மற்றும் கேட்க போகும் அனைவருக்காகவும் இந்த வேத பாடம் ஆண்டவரே, சங்கீதத்திலே ஆண்டவரே, சாட்சியின் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவரே, இந்த இரண்டாம் வருகளை எங்களை தயார்படுத்திக் கொள்ளும் ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்காக நன்றி கூறுகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே, நீர் அனுப்பின ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கின்ற பிதாவே, ஆமேன். ஸோ அநேக பாடங்களை படித்து கொண்டிருக்கிறோம். 9th lesson. So today is 9th lesson. 8 lessons we have completed. 9ನೇ ಪಾಠ, ಕರ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬರುವವರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಅಂತ ಕೊಟ್ಟಿದೆ. தமிழಲ್ಲಿ கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்றாங்க. ஸோ முதலாவது மெமரி டெக்ஸ்ட் நம்ம படிக்கலாம். 118, 22, 23 புக்கில் இருக்குது. ಸ್ಮರಣ ವಾಕ್ಯ ಪುಸ್ತಕದಲ್ಲೇ ಇದೆ, ಯಾರನ್ನ ಒಬ್ಬರು ಓದಿ. ಸಂಗೀತಂ 118, 22, 23. ಸೊ ಸ್ಮರಣವಾಕ್ಯ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತೆ, ಮನೆ ಕಟ್ಟುವವರು ಬೇಡವೆಂದು ಬಿಟ್ಟರಲ್ಲ, ಮುಖ್ಯವಾದ மூலைகல்லாயித்தோ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஸோ இந்த ஒரு சாதாரண கல்லை தான் எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் அந்த நிறைய பேர் இப்போ கூட அந்த மாதிரி ஒரு ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ நம்மளுக்கு இருக்குது. ಸೊ ಈ ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ ಬಂದು ಮುಂಚೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಂಗೀಕಾರ ಮಾಡದೆ ಈ ಯಾವುದಕ್ಕೂ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ಈ ಕಲ್ಲು ಅಂತ ಬೇಡ ಅಂತ ಹೇಳುವ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದೇ ಒಂದು ಫೌಂಡೇಶನ್ ಅಸ್ಥಿವಾರ ಕಲ್ಲಾಯಿತು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதே போல் கூட இப்போ 2ஆம் வருகையில் கூட அநேக கிறிஸ்தவர்கள் நம்ம இயேசு கிறிஸ்துக்காக வருகைக்காக பார்த்துக்கொண்டு போது இந்த ஒரு ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம கூட ஜீசஸ் வந்து எல்லாம் தெரிஞ்சும், ஆவிக்குரிய விஷயத்தில் புக்ஸுங்களை எல்லாம் நம்ம படிக்கிறோம், எல்லாம் ட்ரூத்து தெரியும். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக வி ரிஜெக்டிங் கிரைஸ்ட் அஸ் எ கார்னர் ஸ்டோன். நம்ம கூட இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாக்க நம்ம கூட நிறைய மிஸ் பண்ணுறோம். அவரை வந்து மூளைக்கல்லுன்னு சொல்லிட்டு அவரை பிலீவ் பண்ணுறோம். ஸோ வெதர் யூ ஸ்ட்ராங்லி பிலீவ் அண்ட் புட் ஃபெய்த் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், நீங்கள் அந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யலைனாக்கா வி ஆல்சோ ரிஜெக்டிங் ஜீசஸ் நாட் அஸ் அ கார்னர் ஸ்டோன். ஸோ அது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஸோ அநேகர் வந்து இப்போது சங்கீதம் எடுத்தவனை நம்ம படிக்கும் போது என்ன பண்ணுறோன்னாக்கா, எத்தவனை யாரும் ஞாபகம் வருதுன்னா கிங் டேவிட் ஞாபகம் வருது. ಅನೇಕರಿಗೆ ಈ ಕೀರ್ತನೆಗಳನ್ನು ನಾವು ಓದುವಾಗ ಯಾರು ಜ್ಞಾಪಕ ಬರ್ತಾ ಇದೆ? ದಾವಿದ್, ಚಕ್ಕಂತ ದಾವಿದ್ ಬರ್ತಾ ಇದೆ. ಗೋಲ್ಯಾತ್ ಹತ್ರ ಇದು ಮಾಡಿದ್ದು, ಅವರು ರಾಜರಾಗಿದ್ದು, ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ಹಂಗೇ ಬಯಾಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ಫಸ್ಟ್ ಅದೇ ಬರುತ್ತೆ ಎಲ್ಲ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ. ಆದರೆ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯ, முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த ஓய்வு நாள் பாடத்தில் நம்ம என்ன கற்றுக்கணுன்னாக்கா, முக்கியமான நபர் இந்த சங்கீதத்தில் யாருனாக்கா ஏசு கிறிஸ்து மைய நபராக இருக்கிறாரு. ಏಸು ಕ್ರಿಸ್ತನು, ದಾವಿದಲ್ಲ, ಏಸು ಕ್ರಿಸ್ತನೇ ಕೇಂದ್ರವಾಗಿದ್ದಾರೆ ಈ ಸಭಾಶಾಲೆಯಲ್ಲಿ ಇವತ್ತಿನ ಪಾಠದಲ್ಲಿ. ಸೊ ಅದು ತುಂಬ ಇಂಪಾರ್ಟೆಂಟು, ಅದನ್ನು ನಾವು ಮೈಂಡಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ನಾವು ಓದೋಣ. ಸೊ ಅನೇಕ ವಿಷಯಗಳಿದೆ. ಒಂದು ಇಂಟ್ರಡಕ್ಷನ್ ಏನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದರೆ, ಏಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಜೀವಿತ, ಅವರ ಮರಣ, ಪುನರುತ್ಥಾನ, ಪರಲೋಕದಲ್ಲಿ ಅವರು ಶ್ರೇಷ್ಠವಾದ ಯಾಜಕ ಮತ್ತು ಅವರು ರಾಜರಾಗಿ ಹಿಂತಿರುಗಿ ಬಂದು ಈ ಭೂಮಿಯನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾರಲ್ಲ, ಈ ಪ್ರತಿಯೊಂದು ಈ ಒಂದು ಕೀರ್ತನೆ புஸ்தகದಲ್ಲಿ ಬರೆದಿದೆ. கடவுளுடைய இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகை, அவருடைய ஊழியம், அவருடைய இறப்பு மற்றும் உயிர்த்தெழுதல், பரலோகத்தில் இருக்கிற ஆசாரியம் ஊழியம், நம்மளுக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். மற்றும் 2ஆம் வருகையில் வந்து நம்மளுக்காக நீதிமான்களை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்காக வந்து திருப்பம் நம்மளை பரலோகத்தை எடுத்துக்க அங்கே ஒரு சதா காலமாக அவர் ஆட்சி செய்கிறார் இருக்கிறார். இந்த காரியங்களை வந்து எதுனாக்கா இது எல்லாமே இந்த சாம்ஸ் புக்கில், சங்கீதம் புக்கில் எல்லாம் சொல்லியிருக்குது. இந்த ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். லூக் சாப்டர் 24 and 44. ಲೂಕನ ಬರೆದ ಪುಸ್ತಕ
24:44 ವಚನ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ತೀರಾ? அதே போல யோவான் எழுதிய புத்தகம் 5:39 வசனம். ಸೊ ಇಲ್ಲಿ ಯೋವಾನ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 5:39 ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇಡೀ ಒಂದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಧ್ಯಾನ ಮಾಡಿ ಓದುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಯಾರ ಬಗ್ಗೆ ಬರೀತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನನ್ನ ಬಗ್ಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಬರಿತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஸோ 5:39 இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இடி இந்த சத்தியவேதத்தை நீங்கள் படிக்கும் போது அது யாரை பற்றி சொல்லணுனாக்கா என்னை குறித்து சாட்சியிடுகிறதுன்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் நாட் ஒன்லி சாம்ஸ், இட் இஸ் ரெஃபரிங் டு ஜீசஸ் கிரைஸ்ட். சங்கீத புஸ்தகம் மட்டும் ஜீசஸ் இது பண்ணுறதில்ல, ಇಡೀ ಬೈಬಲ್ ಇಟ್ ಇಸ್ ಅಬೌಟ್ ಜೀಸಸ್ ಕ್ರೈಸ್ಟ್. ಇಡೀ ಸತ್ಯವೇದ ಯಾರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡುತ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದೆ. ಸೊ ಅದರಿಂದ ಲೂಕನ ಬರೆದ ಸ್ವಾರ್ಥ 24:44 ಅಲ್ಲಿ 3 ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಮೋಶೆ ಪುಸ್ತಕ, ಸಂಗೀತಗಳು, ಆಮೇಲೆ ಪ್ರವಾದಿಗಳು. ಇವರು 3 ಪುಸ್ತಕಗಳನ್ನು ನೀವು ಓದ್ತಿರಲ್ಲ, ಇದು ಯಾರ ಬಗ್ಗೆ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತೆ? ನನ್ನ ಬಗ್ಗೆ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. மோசையின் ஆகமங்கள், ஆಮೇಲೆ தீர்க்க தரிசனங்கள், ஆಮೇಲೆ சங்கீதங்கள், இதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க. இது யாரை பற்றி சொல்கிறதுனாக்கா என்னை பற்றி சாட்சி கொடுக்கிறதுன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் இன்னைக்கு பாடத்தில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆஸ் ஸோ சபத் கிளாஸ் டாக்ஸ் அபவுட் வாட் ಸಾಮ್ಸ್ ಟಾಕ್ಸ್ ಅಬೌಟ್ ಜೀಸಸ್ ಕ್ರೈಸ್ಟ್. ಇವತ್ತಿನ ಒಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಳಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದೆ ಅಂತ ಅದನ್ನು ನಾವು ಓದೋಣ. ಸೊ ಇದು ಒಂದು ಇಂಟ್ರಡಕ್ಷನ್ಸು. ನೆಕ್ಸ್ಟ್ ಬಂದು ಸಂಡೇ ಲೆಸನ್. ஸோ சண்டே லெசன் தம்மையை தியாகம் செய்கிற ದೈವಿಕ மீட்பர், தன்னನ್ನು ಬಲಿಯಾಗಿ ಅರ್ಪಿಸಿಕೊಂಡ ದೈವಿಕ ಕುರುಬ. ಇಲ್ಲಿ இந்த ஒரு தலைப்பு பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் வருது. எனி லீடர் கேன் பி சாக்ரிஃபைஸ். ದೈವಿಕ மீட்பர் தமிழில் சொல்கிறாங்க. ஸோ ದೇವರು ಇರುವ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ತನ್ನನ್ನೇ ಅರ್ಪಣೆ ಮಾಡಿ ಸಾಯುವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಂದು ಅದನ್ನು ನಡೆಸಿ ತೋರಿಸಿದ್ರು. ಇದನ್ನು ನೆನೆಸೋಕ್ಕಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ದೇವರು ಅದೇ ಥರ ದೇವರು. ಸೊ ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅನೇಕ ಒಂದು அந்நிய தேவர்கள்லாம் நோடுவாங்க, வேறு நம்ம கடவுளை பார்க்கும் போது ஸோ அவங்க தான் நம்மளை பலி கொடுத்துட்டு, இந்த பலி கொடு, அந்த பலி கொடு, இந்த நாள் வந்தால் இவ்வளோ பலி வேணும், எனக்கு ரத்தத்தை பார்க்கணும், ரத்தத்தை குடிக்கணும் என்று சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கடவுள் வந்து அவரே ರಕ್ತத்தை கொடுக்குற ದೇವರಾக இருக்கிறார். ಸೊ ನಮ್ಮ ದೇವರು ರಕ್ತವನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಅದು ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ಅದು ಈ ಒಂದು ಟಾಪಿಕಲ್ಲಿ மெயின் ಈ ಲೆಸನಲ್ಲಿ. ஸ்டார்டிங் வந்து ஒரு 3 லைன் இருக்குது, அது நான் படிக்கிறேன். கர்த்தருக்கும் அவருடைய மக்களுக்கும் இடையேயான உறவு பின்வரும் சங்கீதங்களில் எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறது? சங்கீதம் 23, சங்கீதம் 28, சங்கீதம் 80, சங்கீதம் 78. ஸோ அநேக காரியங்கள் இருக்குது, 2-3 இருக்குது. சங்கீதம் வந்து 23 கடவுளை பற்றி என்ன சொல்லுது? ಕೀರ್ತನೆ 23 ದೇವ್ರ ಬಗ್ಗೆ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದೆ? ಸೊ ಶೆಪರ್ಡ್, ಸೊ ಕುರುಬ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಹೂ ಇಸ್ ರಿಟನ್ ದ ಸಾಮ್ಸ್ 23? ಯಾರು 23ನೇ ಕೀರ್ತನೆಗಳನ್ನ ಬರೆದಿದ್ದು? ಕಿಂಗ್ ಡೇವಿಡ್. ಸೊ ಕಿಂಗ್ ಡೇವಿಡ್ ಹಿಮ್ಸೆಲ್ಫ್ ಈಸ್ ಅ ಶೆಪರ್ಡ್. ದಾವೀದು ಒಬ್ಬ ಕುರುಬ, ಅದರಿಂದ ಅವನಿಗೆ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸು ತುಂಬ ಚೆನ್ನಾಗಾಗಿದೆ. ಸೊ ಅದರಿಂದ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಕುರುಬವಾಗಿದ್ದಾನೆ.
பைபிளில் வந்து பார்க்கும்போது தாவீது போல ஒரு அந்த ஷெப்பர்டு நல்ல மெய்ப்பன்ன்றது வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபிசிக்கலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு லயன் வந்து நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன், ஒரு கரடி வரும்போது இப்படி பண்ணிக்கிறேன். ஆனால் இவர் வந்து அவ்வளோ எக்ஸ்டெண்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இவருடைய மேன்மையான ஒரு மெய்ப்பரை பற்றி பேசுகிறார். ஸோ அதனால் யார் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் நம்ம? ಜೀಸಸ್ ಇಸ್ ಅವರ್ ಗುಡ್ ಶೆಪರ್ಡ್. ಸೊ ನಾವು ದಾವಿದು ಬಂದು ಅವರು ರಾಜ ಇರುವಾಗ, ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆನೇ ಕುರುಬನಾಗಿರುವಾಗ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ಕುರಿಗಳನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ನೋಡಿಕೊಂಡು ನೀರಿಲ್ಲದೆ ಜಾಗದಲ್ಲಿ, ನೀರಿರುವ ಜಾಗದಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋದರು. ಒಂದು ಕರಡಿ ಬರುವಾಗ, ಸಿಂಹ ಬರುವಾಗ ಅದರೆಲ್ಲ ಸಾಯಿಸಿಬಿಟ್ಟು ಅವ್ರನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇದೆಲ್ಲ ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್ಸ್ ಆಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ಇಂಥ ಒಂದು ಶ್ರೇಷ್ಠವಾದ ಕುರುಬ ಯಾರನ್ನು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಂದು ಶ್ರೇಷ್ಠವಾದ ಒಂದು ದೈವಿಕ ಕುರುಬವನ್ನು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಆ ಲೆಸನಲ್ಲಿ ಇದು. ಸೊ ಅದರಿಂದ 23ನಲ್ಲಿ ಒಂದು 2 ವಚನವನ್ನು ಓದೋಣ. ಸಂಗೀತ 23ல 2-3 வசனம் ஸ்டார்டிங் படிக்கலாம். தமிழில் படி. ஸோ இந்த சங்கீதம் 23 நம்ம யாராலும் மறக்க முடியாது. ரொம்ப அழகாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சங்கீதம்னு சொல்லலாம். கரெக்டாக கடவுள் வந்து எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. ஸோ அது ஒரு வீடியோ கூட பார்த்தேன், அந்த 23 சாங்கில் வைரிகளுக்கு எதிராக எனக்கு ஒரு விருந்து பண்ணினேருன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இதில் வந்து ஒரு பேலஸ் மாதிரி இருக்கும். பேலஸ் வெளியெல்லாம் கத்தி கன்னெல்லாம் வச்சுன்னு காத்துனுக்குவாங்க, அவங்க உள்ளவே வர முடியாது. இங்கே ஜீசஸ் அவங்களுடைய ஜனங்களெல்லாம் திராட்சை ரசதமும் எல்லாம் விருந்து பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க, நல்ல ஒரு அழகாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மெய்ப்பர் எப்படி, நல்ல ஒரு மெய்ப்பர் எப்படி இருக்கிறாருனாக்கா, நம்மளை வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறவர். இந்த லெசன் கொடுக்குறாங்க. இந்த மந்தை மெய்ப்பர் என்னன்னாக்கா, வாடகைக்கு வேலைக்காரங்களுக்கு எடுத்த மெய்ப்பர் என்ன ஆகுன்னா, எதனா கஷ்டம் வந்தது ஓடிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து யோவான்ல 10ல் இருக்குது. ஆனால் உண்மையான மெய்ப்பர் வந்து தன்னையே பலி கொடுத்தாவது அவங்கள மீட்டு கொள்றதுக்காக செய்கிற ஒரு ಮೇನ್ಮೆಯಾನ ಮೇಯ್ಪರ್. ಸೊ ನಮ್ಮ ಕುರುಬ ಬಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದು ತನ್ನ ಬಲಿಯಾಗಿ ಕೊಟ್ಟು ಕುರಿಗಳನ್ನು ಕಾಯುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಅದು ಒಂದು ಶ್ರೇಷ್ಠವಾದ ಒಂದು ವಿಷಯ ಇದರಲ್ಲಿ. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னாக்கா, ஷெப்பர்டுன்ற விஷயத்தில் என்னன்னாக்கா, கடவுள் வந்து ஒரு எஜமானா இந்த 23 சங்கீதங்களில் நம்ம பார்க்குறோம், எஜமானா. ஸோ நம்ம வந்து அவர்களுடைய ஆட்களாக இருக்கிறோம். செகண்ட் பாயிண்ட்டு, ஆடு குறிகள் என்ன பண்ணுறோன்னாக்கா, அவரு டிபெண்ட் ஆகணும். அவரு டிபெண்ட் ஆகுனா தான் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும். ஸோ அவங்களே வந்து தண்ணி ಸಾಪಾಡು ಎಲ್ಲ ಒಂದು அவங்க ಎದುರು எடுக்க முடியாது. ಒಂದು ಕುರಿ ಬಂದು ತಾನಾಗಿ ಹೋಗಿ ನೀರು ಊಟಗಳನ್ನು ಇದು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಕುರುಬ ಬಂದು ತೋರಿಸ್ಬೇಕು, ಅದು ಇದು ಮಾಡಬೇಕು. ஸோ குருபன ஜொத்தனே இದ್ರೆ யாரு தொந்தரே வரல. ஸோ மெய்ப்பன் கூடாலே அந்த ஆடுகள் இருக்கும்போது அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. தூரம் போகும்போது தான் என்ன பண்ணுறோம், அநேக காரியங்கள் வரும். அப்படி போனால் கூட என்ன பண்ணுறோம், கடவுள் வந்து தேடி வந்து அவருக்கு அடைக்கலம் கொடுக்குற தேவனாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த சங்கீதம் கொடுக்குது. அதே போல் இந்த ஓல்டன் டேஸில் இந்த லெசன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அந்த மெய்ப்பன்ன்றவங்க வந்து அந்த ஆடு கூடாலே படுப்பாங்களாம். ஸோ அவங்களுக்கிட்ட செப்பரேட் இடம் இருக்காதான். ஆடு எங்கே இருக்குது அவங்கள தொழுவத்துலேயே அவங்க படுக்குவாங்களாம். அந்த ஒரு ರಿಲೇಷನ್ಶಿಪ್ ಇದೆ ಕ್ರಿಯೇಟೆಡ್. ಕುರಿಗಳು ಎಲ್ಲಿರುತ್ತೋ ಅಲ್ಲಿನೂ ಈ ಕುರುಬಾನು ಮಲ್ಕೊಳ್ತಾರೆ ನೈಟು. ಸೊ ಆ ಥರ ಒಂದು ರಿಲೇಷನ್ಶಿಪ್ಪು
ಕುರಿ ಮತ್ತು ಕುರುಬನಿಗೆ ರಿಲೇಷನ್ಶಿಪ್ ಇತ್ತು. ಮತ್ತು ಅವರು ಮಾತಾಡುವಾಗ ಆ ವಾಯ್ಸನ್ನು ಕೇಳುವ ಶಕ್ತಿ ಅವ್ರಿಗೆ ಆ ಕುರಿಗಳಿಗಿತ್ತು. மெய்ப்பெண் பேசும்போது அவன் குரலை கேட்கின்ற அந்த ஆடுகளாக இருக்கிறது. ஸோ நிஷாந்த் பிரதர் கூட ஒரு செர்மன் எடுத்தார், எல்லாருக்கும் தெரியுது நான் தெரியல, ஒரு வீடியோ போட்டார். அவர் அந்த ஷெப்பர்டு கூடும்போது அவங்களும் அப்படியே ಓಡಿ வருது. ಸೊ ಯಾರಕ್ಕೆ ಜ್ಞಾಪಕ ಕೊಂಚ ಪೇರು இருக்கும் ಅದು ನಿಶಾಂತ್ ಬ್ರದರ್ ಒಂದು ವಿಡಿಯೋ ಸೆರ್ಮನ್ ಮಾಡುವಾಗ ಒಂದು ವಿಡಿಯೋ ಹಾಕಿದ್ರು. ಅದು ಇಸ್ರೇಲ್ ಗಲ್ಫ್ ಕಂಟ್ರೀಸ್ ಆ ಕಡೆ ಅರೇಬಿಯನ್ ಕಂಟ್ರೀಸ್ನಲ್ಲಿ ಕುರುಬನ್ನು ಕರೆಯುವಾಗ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಹಂಗೆ ವಾಯ್ಸ್ ಕೇಳಿ ಹಂಗೆ ಓಡ್ ಬರ್ತದೆ. ಯಾರ್ಯಾರೋ ಕಿರಿಚ್ತಾರೆ, ಬರ್ತಾ ಇಲ್ಲ, ಬೇರೆ ಎಲ್ಲರೂ ಕೂಪ್ರಂಗೆ ಬರಲ್ಲ, ஆனால் அந்த ಕುರುಬನು ಕರೆಯುವಾಗ ಅಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ. ಒಂದು ಮನುಷ್ಯ ಕರೆಯುವಾಗ, ಪಾಪದಲ್ಲಿರುವ ಮನುಷ್ಯ ಕರೆಯುವಾಗ ಈ ಕುರಿಗಳು ಬರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಕುರುಬ ಕರೆಯುವಾಗ ನಮ್ಮ ಒಂದು ಕಿವಿಗಳು ಅವ್ರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಇರಬೇಕು. ಸೊ ಅದನ್ನು ನಾವು ಇದು ಮಾಡಬೇಕು. ಕೆಲವು ವಚನಗಳನ್ನು ಓದಿ ಇದು ಮಾಡೋಣ. யோவான் ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10:11-15. யோவான் எழுதிய சுவிசேஷம் 10:11-15 வசனம். நல்ல மெய்ப்பெண் தம்மை பற்றி சொல்வது என்னன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரியத்தை படிக்கலாம். So 5 verses. ಇಲ್ಲಿ ಸೊ ತಮಿಳು ಕನ್ನಡನಲ್ಲಿ ಓದ್ತೀರಾ? ಸೊ ಇಲ್ಲಿ ನಿಜವಾದ ಒಂದು ಕುರುಬ ಮತ್ತು ಸ್ವಂತ ಒಂದು ಕುರುಬ ಮತ್ತು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವ ಒಂದು ಕುರುಬ ಎರಡು ಬಗ್ಗೆ ಮಾತಾಡುತ್ತೆ. உண்மையான மெய்ப்பன், காசுக்காக வேலை செய்கிற மெய்ப்பன். காசுக்காக வேலை செய்கிற மெய்ப்பன் என்ன, 9 மணிக்கு போனால் 5 மணிக்கு யார் எப்படின்னா போனால் போயிடலாம்ப்பான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ಕಾಸು ಕೊಟ್ಟು ಆ ಕುರುಬನ ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ ಏನಾದರೂ 9 ಗಂಟೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು 5 ಗಂಟೆ ಆ ಕುರಿ ಏನೋ ಹೋಯ್ತಾ ಇಲ್ಲ, ಊಟ ಮಾಡ್ತಾ ತಿರ್ಗಾ 100 ಕುರಿ ಇತ್ತಾ ಅದೆಲ್ಲ ಲೆಕ್ಕ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಟೈಮ್ ಆಯಿತಾ ಪಂಚ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇರೋದು. ಆಫೀಸ್ಗಳಲ್ಲಿ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಆಗಿದ್ದಿಲ್ಲ ನಮಗೆ. ನಮ್ಮ ಫ್ರೆಂಡೇ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಬಿಸಾಕಲ್ಲೇ ಡಸ್ಟ್ಬಿನಲ್ಲಿ ಹಾಕೋ, ನಮ್ದು ಹೋಗುತ್ತೆ, ಅವನದು ಯಾವುದು ಚೇರ್ಮನ್ದು ಹೋಗುತ್ತೆ ಅಂತಾರೆ. ஸோ இந்த கடவுளுடைய காரியத்துக்குள்ள இது மாதிரி தான் ஆகுது. எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க ஆஃபீஸுங்களில். ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், எல்லோரும் இது பண்ணுறாங்க. நம்மளது ஒன்றும் நாசம் ஆகல, நம்மளுக்கு வந்து சம்பளம் வருது, அவனுக்கு கோடி கோடியாக இருக்குதுப்பா. அந்த கடலில் இவ்வளோ எடுத்து இப்படி போட்ட மாதிரின்றாங்க. நம்ம ஃப்ரெண்டே சொல்கிறாரு, ಆ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ನೀರು ತೊಗೊಂಡ್ರೆ ಚೇರ್ಮನ್ ಏನು ನೋವಾಗತ್ತಾ? ಏನು ಗೊತ್ತಾಗಲ್ಲ, ಬಿಸಾಕು, ಎಂಜಾಯ್ ಮಾಡು, ಅವನು ಸಾಯಲಿ, ನನಗೆ இன்க்ரிமெண்ட்டை ಕೊಟ್ಟಿಲ್ಲ அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இந்த ஒரு குருபன் வந்து அந்த மாதிரி ஒரு இது இல்லை. யாரை நம்ம தப்பு பண்ணால் கூட தேடி வந்து அந்த 100 ஆடுகளை ஒரு ஆட்டை தேடி வந்தார் இல்லையா, அந்த ஒரு கேரக்டர் இருக்கிறாரு. ப்ளஸ் இந்த ஆடுகள் போகிற அவரும் மாறுகின்ற நபராக இருக்கிறாரு. அதுதான் மெயின் 23ல். இந்த ಆಡು மாதிரி அவரும் ஆடு மாதிரி மாறுகின்ற தேவனாக இருக்கிறாரு. ஸோ ನಮ್ಮ ಹಾಗೆ ಕುರಿಗಳಾಗೆ ಆ ಒಂದು ದೇವರ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಮ್ಮಂಗೆ ಒಂದು ಕುರಿಯಾಗಿ ಬಂದು ನಮ್ಮ ಪ್ಲೇಸಲ್ಲಿ ಇದ್ದು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಣೆ ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಆ ಒಂದು ಲೆಸನು இது இம்பார்ட்டண்ட்டோ. லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க. இயேசு நம்முடைய நல்ல மெய்ப்பன் என்று கொடுக்கப்பட்டுள்ள வாக்குறுதியை தினமும் நடைமுறை ரீதியாகவும் எந்தெந்த வழிகளில் பயன்படுத்தி கொள்ளலாம். பார்த்தீங்களா, அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். இது நாட் ஓன்லி சர்ச். ஸோ வெளியே எப்படி யூட்டிலைஸ் பண்ண வைப்பாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸு கடவுளை தான் என்னுடைய மெய்ப்பன் என்றதை வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கேட்குறாங்க.
எல்லாரும் இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஜஸ்ட்டு ரொம்ப டஃப் சுச்சுவேஷன், ஒரு சிக்னஸ் இருக்கலாம், ஆஃபீஸில் தொந்தரவு இருக்கலாம், வீட்டில் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் நம்மளுக்காக ஒரு ಮೆಯ್ಪನ್ ಇರ್ಕರಾರು, ನಮಗೋಸ್ಕರ ಒಬ್ಬ ಕುರುಬ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ಯಾವಾಗಲೂ ಇದೆಯಾ ನಿಮಗೆ? ದಾವಿದ ಹೇಗೆ 23ರಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಕುರುಬ ನಮಗೋಸ್ಕರ ಇದ್ದಾರೆ, தாவீது எப்படி வந்து எனக்காக நல்ல மெய்ப்பன் இருக்கிறார் என்ற ஒரு எல்லா சூழ்நிலையும் சொன்னாரோ, அதே மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு சண்டே லெசனில் சங்கீதம் 23ல் சொன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு எல்லாமே இருக்குதா? நம்ம டிஸ்கரேஜ் ஆகும்போது என்ன பண்ணுறோம், எனக்காக யாரும் இல்லை, எனக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் இல்லைன்னு தான் சொல்கிறோம். ஸோ ஆஸ் எ கிறிஸ்டியன் சம்டைம்ஸ் வில் டெல் வி டோன்ட் ஹவ் ப்ராப்பர் கவுன்சில், மை மதர் இஸ் நாட் ப்ராப்பர் கவுன்சில் மீ, ப்ளேம் பண்ணுறோம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. இந்த மாதிரி இருந்தாக்கா எங்கள் அப்பா சொல்லியிருந்தா நான் ஏன் பண்ணியிருப்பேன்? ஸ்பிரிச்சுவலி வி ஹவ் டு க்ரோ. ஸோ வி ஹவ் டு டேக் கவுன்சில், ஃபாஸ்டிங், ப்ரேயர், பைபிள் ஸ்டடி, meditating, discuss with pastors, elders, church members, friends. எல்லாமே after 1 week, certain days we have to take a decision. God gives some open doors. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ದೇವರಲ್ಲಿ ಬಿಟ್ಟರೆ ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ಸಹಾಯ ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಪ್ರತಿಯೊಂದರಲ್ಲಿ ದೇವ್ರ ಹತ್ರ ನಾವಿದ್ದರೆ ನಾವೇನಾಗ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅವರೇ ನಿಜವಾದ ಒಳ್ಳೆ ಕುರುಬನು ಅಂತ ನಂಬಿಕೆ, ದೃಢವಾದ ನಂಬಿಕೆ ನನ್ನಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. ಏನೇ ಒಂದು ಡೌಟ್ಸು, ಡಿಸ್ಕರೇಜ್ಮೆಂಟ್ ಆದರೆ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಸೊ ಯು ಆರ್ ರಿಜೆಕ್ಟಿಂಗ್, ದೆರ್ ಇಸ್ ನೋ ಗುಡ್ ಶೆಪರ್ಡ್ ಫಾರ್ ಯು. ಸೊ ಅದು. ಸೊ ಎನಿ ಕ್ವಶನ್ಸ್ சண்டே, எனி ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் ஏதாவது பாயிண்ட்ஸ்னாக்கா ஷேர் பண்ணலாம். ஏன்னா டைம் 1 hour கொடுத்துருக்குறாங்க, பரவாயில்ல. ரூல்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகிருக்குது, ஒரு 15 minutes எக்ஸ்ட்ரா இந்த வாரம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். முழுமையாக வாசிக்கும்போது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ அதாவது ஒரு நல்ல மேய்ப்பன், அதற்கு ஆப்போசிட்டு ஒரு கெட்ட மேய்ப்பன். சம்பளத்துக்கு வந்தவன், கூலிக்காக வந்தவன், அது சொந்தத்தை ஆப்படும். இது 2 விதமான குணங்களுடைய மேய்ப்பர்கள். ஆனால் நம்முடைய மேய்ப்பன் யாருன்னு சொல்கிறாருனாக்கா, நீங்கள் சொன்னது போல் தாவீது இந்த வேலையில் பெரிய ஒரு அனுபவம் இருந்தாலும் கூட என்ன சொல்றாரு, நமக்கு ஒரு தெய்வீக மேய்ப்பன் இருக்கிறார், அவர் தான் நமக்கு மீட்பர். அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க. இப்போ கூடங்க நம்ம நாட்டில் ஆடுங்களை மேய்க்கிறவங்க எப்படி போவாங்கனாக்கா, குச்சி எடுத்துட்டு பின்னாலும் தட்டு போவாங்க இல்லைங்களா? இதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் ஒரு குணம் உண்டுங்களா, அவங்க முன்னால போவாங்களா. தி shepherd will go front and the sheep will follow him. என்ன அதில் ஒரு குணங்கள் பார்க்கும் போதுங்க, ஏன் இதுலன்னு ஒரு பெரிய பாடமும் இருக்குது. அப்போ அந்த ஆடுகளை விட்டுட்டு அந்த மேய்ப்பன் முன்னால போனாலும் கூட பின்னால இருக்கக்கூடிய ஆடுகள் அவரை பின்பற்றணும்னாக்கா அவருக்குள் இருக்கக்கூடிய ஒரு அன்பு, ஒரு தொடர்பு, ಒಂದು ರಿಲೇಶನ್ಶಿಪ್, ಒಂದು ಬಾಂಧವ್ಯ ಯಾವ ರೀತಿ ಆ ಒಂದು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿದ್ದಾನೆ ಎಂಬತಕ್ಕಂಥ ತೋರಿಸುವಂಥದ್ದಾಗಿದೆ. ಯಾವಾಗ ಒಬ್ಬ ಕುರುಬನು ತನ್ನ ಕುರಿಗಳಿಗೆ ಬೇಕಾದಂಥ ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನೆಲ್ಲ ಈಡೇರಿಸಿದಾಗ ಅವು ಏನಾಗುತ್ತೆ ಗೊತ್ತಾ, ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಚಾನ್ಸ್ ಇಲ್ಲ. ಉದಾಹರಣೆಯಲ್ಲಿ ನಾವೇ ತಗೊಳ್ಳೋಣ, ಯಾರಿಗಾರು ಒಂದು ಮಕ್ಕಳಿಗೆ ಆಗಲಿ, ಇಬ್ಬರು ಬರ್ತಾರೆ, ಇಬ್ಬರಲ್ಲಿ ಒಂದು ಮಗುನ ಭಾಳ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ತಾರೆ, ಮಗು ಬೇಕಾದಲ್ಲ ಕೊಡ್ತಾರೆ, ಇನ್ನೊಬ್ರು ಕಂಡುಕೊಳ್ಳಲ್ಲ. ಹಾಗಾದ್ರೆ ಆ ಇಬ್ರು ಯಾರ ಮಗುಗೆ ಬಂದಾಗಲ್ಲ ಸಲಕರಣೆ ಮಾಡ್ತಾರೋ ಕೊಡ್ತಾರೋ ಅವ್ರನ್ನ ಹಿಡ್ಕೊಂಡ್ಬಿಡುತ್ತೆ. ಅದೇ ರೀತಿ ಈ ಅವನು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಈ ಕುರಿಗಳನ್ನ ಅವನು ಕಾಪಾಡಿರ್ಬೇಕು, ಅವನ ಸಂಪರ್ಕ ಹೇಗಿರಬೇಕು, ಅದೇ ಸಂಪರ್ಕ ತಾನೇ ಇವತ್ತು ಕ್ರೈಸ್ತನು ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾಗ. ಅದರಿಂದ ದೈವಿಕ மீட்பர், தெய்வீக குருபனு. அநேக குருபர்களுக்கு மத்தியில் இவர் நம்முடைய தெய்வீக குருபர் என்று பார்க்கும்பொழுது, அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கும் ஒரு பெரிய மெய்ப்பர் இருக்கிறாரு, அவரே நாம் அண்டி வாழும் பொழுது நம்ம எப்படியெல்லாம் நடத்துகிறாரா. அதான் அவர் சின்ன குழந்தை போய் அம்மா சொல்லி கொடுத்தாங்களாம், இன்னைக்கு போயிட்டு மெமரி வர சொல்லணும் 23rd Psalms அப்படின்னு சொல்லிட்டு.
20 சரி, அந்த பிள்ளை போயிட்டு என்ன, த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் சொல்லித்தான். சரி, அதுக்கு சொல்ல வரல. The small boy started to recite that one. So when he started there, he told, the Lord is my shepherd, that's all I want அப்படின்னு. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கூட மெய்ப்பனா இருக்கக்கூடிய தேவனை நீர் மட்டும் போது என்று சொல்லும்போது அவர் நம்மை நடத்தக்கூடிய விதம் அநேகமாக இருக்கும். அதே நேரத்தில் அதை நம்மை ಕೆಡುಕತಕ್ಕದಾಗ ನಮ್ಮನ್ನ ಶೋಧನೆಗಳಿಗೆ ಪಡಿಸೋಸ್ಕರವಾಗಿ ಸೈತಾನನ ಕಾಯ್ತಲ್ಲ ಇದ್ದಾನೆ. ಇದ್ರೂ ಕೂಡ ಆತ ನಮ್ಮನ್ನು ಬಿಡವನು ಅಲ್ಲ. ನಾವೆಲ್ಲೇ ಹೋದರೂ ಕೂಡ, ನಮ್ಮ ಹಾದಿ ತಪ್ಪಿ ಹೋದರೂ ಕೂಡ ನಮ್ಮನ್ನ ಕೈ ಬಿಡದಂಥ ದೇವರು ಆತನ ನಿಜವಾದಂಥ ಕುರುಬನು. ನಾನೇ நல்ல மேய்ப்பன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கும் பொழுது நாமும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது மிக அவசியம். நீங்கள் சொன்னது பல நிஷாந்த் கொடுத்ததில் எத்தனையோ ஆடுகள் இருக்குது. அந்த ஆடுகளில் ஒரு ஆடை பேர் சொல்லி கொடுங்க, அந்த ஆடு மட்டும் தான் வருதுங்க. அப்போ அதனுடைய ஒரு தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஷீப் அண்ட் தி ஷெப்பர்ட், இதுதான் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. ಥ್ಯಾಂಕ್ಸ್. ಇಲ್ಲಿ ಅವರು ಅಂಕಲ್ ಏನು ಹೇಳಿದ್ರು ಅಂದರೆ, ಕುರುಬ ಮುಂಚೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಆ ಕುರಿಗಳು ಹಿಂದೆ ಬರುತ್ತೆ. ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕುರಿಗಳು ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತೆ, ಓಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ಸೊ ಅಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ ಕುರುಬ ಮುಂದೆ ಹೋಗ್ತಾರೆ, ಹಿಂದ್ಗಡೆ ಫಾಲೋ ಮಾಡುತ್ತೆ. ಅದೇನಾಗುತ್ತೆ ತೋರಿಸ್ತದೆ ಅಂದರೆ ಹೊಂದಾಣಿಕೆ, ಯಜಮಾನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ. ಅವ್ರು ಏನು ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲೋ ಹೋದ್ರೂ ನಾನು ಹಿಂದೆ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಒಂದು. ಸೊ ದೈವಿಕವಾಗಿ ನಾನೇ ವழியும் ಸತ್ಯಂ ಜೀವನ ಇರ್ತೀನಿ, ನಾನು ಮಾರ್ಗವು ಬೆಳಕು ಸತ್ಯವಾಗಿದ್ದೇನೆ, ಎಲ್ಲೋಗ್ತೀರಾ ಅಲ್ಲಿ. ಸೊ ಇದೇನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದರೆ ಯೋವನಲ್ಲಿ, ನಾನು ಕುರಿಗಳನ್ನು ನನ್ನ ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳುತ್ತೆ, ಸೊ ಅದು ನನ್ನ ಅವ್ರ ಕೂಗನ್ನು ನಾನು ಕೇಳ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ದಟ್ ಹೊಂದಾಣಿಕೆ. ಸೊ ரிலேஷன்ஷிப், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும், அந்த ஆடுகளுடைய சத்தத்தை நான் கேட்பேன். ஸோ அந்த ஒரு ರಿಲೇಷನ್ಶಿಪ್ಪು ಗಾಡ್ ವಾಂಟ್ಸ್ ಫ್ರಮ್ ಅಸ್. ಆ ಒಂದು ರಿಲೇಷನ್ಶಿಪ್ಪು ದೇವರು ನಮ್ಮ ಹತ್ರ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಏನು ಕಂಪ್ಯಾರಿಸನ್ ಮಾಡ್ತಾರೆ, ತಂದೆನೂ ಅವ್ರನ್ನ ಕಂಪೇರ್ ಮಾಡ್ತಾರೆ ರಿಲೇಷನ್ಶಿಪ್ಪು. ಅದೇ ಥರ ರಿಲೇಷನ್ಶಿಪ್ಪು ಕುರಿಗಳು ಕುರುಬನು ಇರಬೇಕು ಅಂತ ಒಂದು ರಿಲೇಷನ್ಶಿಪ್ ಇರ್ತಾರೆ. ಸೊ ಸೆಕೆಂಡ್, ಅದು ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಪಾಯಿಂಟ್ ಅಲ್ಲಿ ಮಿಸ್ ಮಾಡ್ತೀವಿ ಲೆಸನಲ್ಲಿ. ಅದಕ್ಕೆ ನಾನು ಕೇಳಿದೆ ಯಾರನ್ನ ಇದ್ರೆ ಶೇರ್ ಮಾಡಿ ಅಂತ. ಜೋಸಫು ನಾವು ಬಿಟ್ಬಿಟ್ವಿ. ಜೋಸಫು ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟರು, ಮನೇನ ಕಳ್ಕೊಂಡ್ರು, ಅಣ್ಣ ತಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟರು, ಊಟ ಇಲ್ಲದೆ, ದೇ ಸೋಲ್ಡ್ ಫಾರ್ ಮನಿ, காசுனால அவருக்கு பிற்கப்பட்டார். அங்கே போய் எல்லாம் ஃபால்ஸ் அக்யூஸால் ஜெயிலில் போனார். ஆனால் கடவுளே வாக்கு என்ன சொல்லுதுனாக்கா, கடவுள் யோசಫೆ ಕೂಡಲೇ இருந்தாருன்னு இருக்குது. ಪ್ರತಿಯೊಂದು ಕಷ್ಟದಲ್ಲೂ ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳ್ತದೆ ಅಂದರೆ, ದೇವರು ಯೋಸೆಫನ್ ಸಂಗಡ ಇದ್ರು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಸೊ ನಮ್ಗೆ ಒಂದು ಹೋಪ್ ಇರ್ತದ, ನಮಗೆ ಆ ಥರ ಒಂದು ನಿರೀಕ್ಷೆ ಇದೆಯಾ? ಎಂಥ ಒಂದು ಕಷ್ಟ ಸಂಕಟ ಇದ್ರು ಯೋಸೆಫನ್ ಜೊತೆ ಇದ್ರಲ್ಲ, ಅದೇ ಥರ ನನ್ನ ಜೊತೆ ಇರ್ತಾರಂತ. ಸೊ ಸಮ್ಟೈಮ್ಸ್ ವಿ ವಿಲ್ ಬಿ ಡಿಸ್ಕರೇಜ್, ದೆರ್ ಇಸ್ ನೋ ಗಾಡ್. ಎಲ್ಲರಿಗೂ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಆಗಿದೆ, ಜಸ್ಟ್ ಸಿವಿಯರ್ ಪೇಯ್ನ್ ಬರುವಾಗ. ಸೊ ವಿಲ್ ಡಿಸ್ಕರೇಜ್, ದೆರ್ ಇಸ್ ನೋ ಗಾಡ್. ನಾವು ಬಾಯಲ್ಲಿ ಹೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಮನಸ್ಸಲ್ಲೇ ಇಟ್ಕೊಳ್ತೀವಿ. ஸோ வாயில் சொல்லனா கூட உள்ள நம்ம அந்த பெயின்ஃபுல் இருக்கும், என்னப்பா கடவுள் இப்படி பண்ணிட்டாரு, இன்னும் எவ்வளோ நாளாக தான் இதுன்னு சொல்லிட்டு. ಸೊ ವಿ ವೆರಿ ಕ್ಲೋಸ್ ಟು ಗಾಡ್, ದೇವ್ರ ಜೊತೆ ಸಂಬಂಧ ಹತ್ರ ಇರುವಾಗ, ವಾಟ್ ಎವರ್ ದ ಟಫ್ ಸಿಚುವೇಶನ್ ವಿ ಫೇಸ್, ವಿ ಹ್ಯಾವ್ ಸಮ್ ಕಾನ್ಫಿಡೆನ್ಸ್, ಸಮ್ ಡೇ ಗಾಡ್ ವಿಲ್ ನಾನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. ಸೊ ಆ ಸಿಚುವೇಶನ್ ನಮ್ಗೆ ಬರಬೇಕು, ಆವಾಗ ದೇವ್ರ ಮಕ್ಕಳಾಗ್ತೀವಿ. ಇಫ್ ಯು ಲೂಸ್ ಕಾನ್ಫಿಡೆನ್ಸ್, ನೆಗೆಟಿವ್ ಥಾಟ್ಸ್ ಕ್ರಿಯೇಟ್ ಜಾಸ್ತಿ ಆಗುತ್ತೋ, ವಿ ಕನ್ಸಿಡರ್ಸ್ ನಾಟ್ ಇಸ್ ಚಿಲ್ಡ್ರನ್. ಸೊ ಅದು ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಪಾಯಿಂಟ್. ಮಂಡೇ ಲೆಸನ್ ಇನ್ನೊಂದು ತಿಳ್ಕೋಬೇಕು, ಯಾಕೆ ಒಂದು ಸನ್ನಿವೇಶಗಳು ಬರ್ತಾವಂತಂದ್ರೆ, ಯಾವಾಗ ಈ ಕುರಿಗಳು ಕುರುಬನನ್ನು ಬಿಟ್ಟು ತಮ್ಮದೇ ಹಾದಿಗೆ ಹೋದಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ಅನೇಕ ತೊಂದರೆಗಳು ಅನುಭವಿಸ್ಬೇಕಾಗ್ತಾ ಇದೆ. ವಿ ಸ್ಟಡಿ ದ ಲಾಸ್ಟ್ ಶೀಪ್ ಅಲ್ವಾ, ಏನಕ್ಕೆ ಜೊತೆಯಲ್ಲಿರ್ದಲೆ ಕಳೆದು ಹೋಯ್ತು. ಅಲ್ಲಿ ಕಳೆದು ಹೋದಂಥ ಆ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಎಷ್ಟೆಲ್ಲ ಕಷ್ಟಪಡ್ತದು, ಹೌದ್ರಾ? ಕೊನೆದಾಗ ಏನು ಮಾಡುತ್ತೆ? ಶಬ್ದ ಮಾಡುತ್ತೆ, ಓ ನನಗೆ ಯಾರೂ ಇಲ್ಲ, ನನ್ನ ಕಾಪಾಡೋಕ್ಕೆ ಯಾರು ಬರಬೇಕು, ನನಗೊಬ್ಬ ஒரு மீட்பர் வேணும்னு சொல்லி. அதே போல் இன்றைக்கி கூட இந்த ஆடுகள்
சரியான ஆடுகளை மேய்க்கிறவங்க கிட்ட 2 ಸ್ಟಿಕ್ இருக்குங்களா. ಆಮಾಮ್. ನೋಡಿದ್ದೀರಾ? ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾ? ನಾನು ನೋಡಿದ್ದೀನಿ, ಯಾಕಂದ್ರೆ ನಮಗೆ ಸ್ವಲ್ಪ ಅನುಭವ ಇದೆ. ಕುರಿಗಳನ್ನಿಟ್ಟು ಒಬ್ಬನ್ನ ಬಿಟ್ಟಿದ್ದು. ಒಂದು ದೊಡ್ಡ ಉದ್ದವಾದಂಥ ಒಂದು ಕಡ್ಡಿ, ಇನ್ನೊಂದು ಸಣ್ಣದು. ಒನ್ ವಿಲ್ ಬಿ ಶಾರ್ಟ್ ಅಂಡ್ ಅನದರ್ ಒನ್ ಬಿ ಲಾಂಗ್ ಒನ್. ಇದು ಯಾಕೆ ಎರಡು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂತಂದರೆ, ಈ ಉದ್ದವಾಗಿರ್ದಿದೆಯಲ್ಲ ಆ ಕಡ್ಡಿಯಿಂದ ಕುರಿಗಳಿಗೆ ಸಿಗದೇ ಇರತಕ್ಕಂಥ ಎಲೆಗಳನ್ನು ಕುಯ್ದು ಹಾಕ್ಲಿಕ್ಕೋಸ್ಕರ ಅವನು ಅದನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿರೋದು. ಆ ಎಡ್ಜಲ್ಲಿ ಒಂದು ಸಿಕ್ಕಲ್ ಕಟ್ಟಿರ್ತಾರೆ. ಸರಿ, ಇನ್ನೊಂದು ಸಣ್ಣ ಕಡ್ಡಿ ಏನಕ್ಕೆ? ಬಡಿಯೋಕ್ಕೆ. ಒಂದು ವೇಳೆ ಕುರುಬನು ಆ ಕುರಿಗೆ ಬೇಕಾದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿಕೊಟ್ಟು ನೀನು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಅವು ತಪ್ಪಿ ಹೋದಾಗ ಮತ್ತೆ ತನ್ನ ಗುಂಪಿಗೆ ಬರಲಿಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಹೊಡಿಲಿಕ್ಕೆ ಅದನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿರೋದು. ಹಾಗೆ ನಮ್ಮ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಕೂಡ ಕುರುಬನಾಗಿರತಕ್ಕಂಥ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನಾವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನಂಬಿ சந்தர்ப்ப சூழ்நிலையிலே சில நேரத்தில் தப்பிதங்கள் சோதனைகள் வரும்பொழுது, இப்போ நீங்கள் சொன்னீங்களா எவ்வளோ நாள் ஆண்டவரே இது நாங்கள் கஷ்டமாக இருக்குது, அப்பேற்பட்ட நேரங்களில் நாம் மறுதளிக்காதபடி மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வருவதற்காக சில சூழ்நிலைகள் இப்படி வரும். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கணும்? ஓ, என்னுடைய நல்ல மேய்ப்பனாகி ஆண்டவரை விட்டு நான் தூரம் இருக்கிற போல இருக்கு, ஆண்டவரோடு நான் இணைந்து வாழணும். இது ஒரு புதிய அனுபவங்க. தேங்க்யூ. ஸோ ಮಂಡೇ ಲೆಸನ್ ತಿಂಗಳಕ್ಕಿழமை ಪಾಡುಪடும் ಮೆಸ್ಸೆಯ. ಸೊ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನಾಗಿದ್ರೆ ಸೋಮವಾರ ಶ್ರಮೆ ಸಂಕಟ ಅನುಭವಿಸಿದ ಮೆಸ್ಸೆಯನು ಅಂತ. தாம் ரட்சிக்க வந்த இஸ்ரேவேலரால் மெஸ்ஸியா எவ்வாறு நடத்தப்பட்டார்? சங்கீதம் 22 118 22 வசனம். ஸோ 22 அதிகாரம் ஒரு 2-3 வசனம் படிங்க எல்லாமாண்ணா. ಓ ನನ್ನ ದೇವರೇ, ಹಗಲಿನಲ್ಲಿ ಕರೆಯುತ್ತೇನೆ, ನೀನು ಉತ್ತರ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ರಾತ್ರಿಯಲ್ಲಿಯೂ ನಾನು ಮೌನವಾಗಿರುವುದಿಲ್ಲ. ಆದರೆ ನೀನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿದ್ದಿ. ನೀನು ಇಸ್ರಾಯೇಲಿನ ಸ್ತೋತ್ರಗಳಲ್ಲಿ ಯಾವ ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆ? ನಿನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಪಿತೃಗಳು ಭರವಸವಿಟ್ಟರು. ಅವರು ಭರವಸವಿಟ್ಟದರಿಂದ ನೀನು ಅವರನ್ನು ತಪ್ಪಿಸಿದ್ದಿ. ನಿನಗೆ ಅವರು ಮೊರೆ ಇಟ್ಟದರಿಂದ ತಪ್ಪಿಸಲ್ಪಟ್ಟವರು. ನಿನ್ನಲ್ಲಿ ಭರವಸವಿಟ್ಟದರಿಂದ ಅವರು ನಾಚಿಕೆ ಪಡಲಿಲ್ಲ. தமிழில் அப்படி படிச்சோம். நிறைய இருக்குது, அது தேவையில்லை, டைம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 3-4 வர்சஸ் தமிழ். சங்கீதம் 22. என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு நம்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆமென். இந்த 22ஆம் சங்கீதம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி பேசுது கம்ப்ளீட்டாக. ஒரு சிம்பிள் கேட்டகரிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சங்கீதங்களில் ஜென்ரலாக பைபிளில் ஒரு ஃபிசிக்கல் அந்த இடத்துல நடக்கிற ஒரு சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிங்கு, ஸோ அதுக்கு எதுவும் ப்ராஃபிட்டிக் மீனிங் இருக்காது. ஸோ பர்சனல். செகண்ட் இட் இஸ் ஆல்சோ ஹேவ் அ பர்சனல் அப்ளிகேஷன் அண்ட் ஆல்சோ ப்ராஃபிட்டிக் அப்ளிகேஷன்ஸ். thirdly there is only is directly talks heavenly spiritual prophetic. It is not related to that the person lived there. அந்த நபர் அந்த இடத்துல இருக்கும் போது அவருக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் அவர் பேசும்போது அது பின்னால் நடக்கிற காரியத்தை பேசுகிறோம். அந்த 3 காரியங்கள் இருக்குது. ஸோ இதில் தாவீது 22ஆம் சங்கீதம் இது பண்ணால் கூட, ஸோ தாவீது இட் இஸ் நாட் ரிலேட்டட் எனிதிங் டு டேவிட். இந்த லெசனில் கூட அந்த லெசன் எழுதியிருக்கிற சிஸ்டர் சொல்கிறாங்க என்னன்னாக்கா, இந்த லெசன் இஃப் தாவீது சொல்லியிருந்தாலும் இது சம்பந்தப்பட்ட எல்லாமே ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ஊழியங்களை ಫುಲ್ಫಿಲ್ ಆಗೋದು. 22ನೇ ಕೀರ್ತನೆಗಳಲ್ಲಿ ದಾವಿದ ಬರೆದ್ರೂ ದಾವಿದ ಬಗ್ಗೆ ಯಾವುದಿಲ್ಲ, ಇದು ಫುಲ್ಲು
ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅದರಲ್ಲಿ ಬರೆದಿದೆ ಅಂತ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸೊ ಅದೇ ಥರ ನೋಡಿದ್ರೆ ಯೋವಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10:30. யோவான் 10:30. ஸோ அது வந்து யோவான் 1. ஸோ நான் படிக்க சொன்னது யோவான் 10. ஸோ ரெண்டும் வந்து கடவுள் வந்து இயேசு கிறிஸ்து எப்படி மேன்மையான ஒரு நபர்ன்ற வந்து காமிக்குது. பிதா குமாரன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஸோ அது வந்து ಇಂಪಾರ್ಟೆಂಟು. ಯೋವಾನ 1 ಮತ್ತು 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮತ್ತು ತಂದೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದಾಗಿದ್ದಾರೆ. ಸೊ ಡಿವಿನಿಟಿ, ದೈವಿಕ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಹೇಗೆ ಇಬ್ಬರು ಒಂದೇ ಥರ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನೋಡ್ತಾರೆ. ಕೀರ್ತನೆ 22:1 ಯಾಕೆ ನಿನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟಿದೆ, ஏன் என்னை கைவிட்டிருக்கும் போது அது கடைசி நடக்கிற விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் நடக்கிற காரியம் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து இந்த உபத்திரவத்தில், இந்த லெசன் மெயின் மண்டே ஷார்ட்டாக கூட நான் இது பண்ணுறேன். இந்த உபத்திரவத்தில் கூட அவங்க ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்பு ஸோ எவ்வளோ ஆழமாக இருந்ததுன்னு தான் இந்த லெசனில் எழுதியிருக்கிறாங்க. அது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 22 அதிகாரம் வந்தாக்கா ரொம்ப பயங்கரமான ஒரு மனுஷனுக்கு கஷ்டம். ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த ஒரு சிலுவை பாடுன்றது ஒரு பயங்கரம். ஸோ இந்த இதில் வந்து சங்கீதத்தில் கூட சொல்லுது, அந்த ஒரு ஈட்டி மாதிரி அந்த ஷார்ப்பு வெப்பனில் வந்து ஷோல்டரை காலெல்லாம் குத்துவாங்களாம். ஸோ அதெல்லாம் நடந்திருக்குது. நிறைய விஷயம் இங்கே எடிட் பண்ணல. ஸோ அதெல்லாம் தாங்க முடியாது. ಅನೇಕ ಅದರಲ್ಲಿ ಚುಚ್ತಾರೆ, ಕಷ್ಟಗಳು ಕೊಡ್ತಾರೆ. ಅನೇಕ ಶಿಲುಬೆ ಮರಣ ಬಂದು ಒಂದು ಕ್ರೂರವಾದ ಒಂದು ಶಿಕ್ಷೆ, ಮರಣ ಶಿಕ್ಷೆ. ஸோ ಇದನ್ನು ஏசு கிறிஸ்து அனுபவிச்சிದ್ರು. ஏசு கிறிஸ்து நம்மளுக்காக பாடுபட்டார் எல்லா உபத்திரவத்தில். ஸோ நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்ணார், இந்த சிலுவையில் மரணம் கூட நிறைய பேர் சாவுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குட் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா இந்த மலேசியா, இந்த சிங்கப்பூர், மலேசியாலாம் பார்த்திங்கனாக்கா சிலுவையில் அடிக்கிறாங்க, நிஜமாவும் அடிக்கிறாங்க. நிறைய பேர் செத்து இருக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டு கேட்டாங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், ஹி ஆல்சோ டைட் இன் கிராஸ், ஹவு கேன் யூ டெல் இஸ் எ லவ் இஸ் மோர் தென் த லவ் ஃபார் எனிபடி. சிலுவை மரணம் அநேகர் மறந்துருக்கிறாங்கப்பா. அந்த குட் ஃப்ரைடே வந்து லைவ் வீடியோ பார்த்தீங்கன்னா பேப்பரில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்சிடென்ட்ஸ் போடுவாங்க. அப்போ பார்க்கணும். நான் நிறைய வாட்டி பார்த்துக்கிறேன். அந்த மனுஷனை வந்து அவங்க தியாகம் பண்ணி நான் சிலுவை மரணம் அறிகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அடிச்சு செத்துடுறாங்க நிறைய பேர். அந்த இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குது. ஸோ ஒன்லி திங் டிஃப்ரென்ஸ் இஸ் ஆல் த ஓப்பனாக சொல்லணுன்னாக்கா ஏசு கிறிஸ்து மரணம் வந்து ரொம்ப யாரும் அனுபவிக்காத பெயின்ஃபுல் மரணம், சிம்பிள். அது இல்லைன்னா இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் சாக்ரிஃபிகேஷன். அவருடைய சிலுவை மரணம் பாடுகள் வந்து வேறொருடைய பாவப்பட்ட ஒரு மனுஷன் மரணம் கஷ்டம் வந்து மேன்மையாக இருந்ததுனாக்கா ஹவு கேன் திஸ் கன்சிடர் அஸ் எ ஸோ மேன்மையாக எடுக்கலாம், பர்ஃபெக்ட் சாக்ரிஃபிகேஷன். ஸோ பைபிள் பிரகாரம் இட் இஸ் பர்ஃபெக்ட் சாக்ரிஃபிகேஷன் ஜீசஸ். பட் அவர் வந்து எல்லாருடைய கொடூரமான ஒரு நோவுங்களை எல்லாம் உபத்திரவங்களை ரிசீவ் பண்ணார். ஈவன் தோ சோ மெனி பீப்புள் இஸ் டையிங் லைக் ஹிம், பட் இட் இஸ் நாட் கம்பேரிங் வித் ஜீசஸ் சாக்ரிஃபைசிங். என்னன்னா பவுல் எழுதுறாரு, உலகத்தினுடைய எல்லா பாவம் வந்து அவர் ஷோல்டரில் போட்டாருன்னு சொல்லும்போது ಪ್ರಪಂಚದ ಈ ಪಾಪ ಎಲ್ಲ ಅವರ ಹೆಗಲ ಮೇಲೆ ಹಾಕಿದ್ರಂತೆ. ಹೌ ಮಚ್ ಇಸ್ ಪೇನ್ಫುಲ್. ಇವಾಗ ಪ್ಯಾರೆಂಟ್ಸು ಇವರೆಲ್ಲ ನಾನು ಮಾಡಿ ಎಲ್ಲ ಓದಿಸಿ ಎಲ್ಲ ಹೋಗ್ಬಿಡ್ತು ನನ್ನ ಜೀವನನೇ ಅಂತ ಪೇನ್ಫುಲ್ಲಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ಇನ್ ಜೀಸಸ್ ಶೋಲ್ಡರ್ ದ ಹೋಲ್ ಹ್ಯುಮ್ಯಾನಿಟಿ ಸಿನ್ ದೇರ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್ ಆ್ಯಂಡ್ ಕರ್ಸ್ ಪುಟ್ ಇಟ್ ಇನ್ ಜೀಸಸ್ ಶೋಲ್ಡರ್ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಈ ಈಸ್ ಅ ಪರ್ಫೆಕ್ಟ್ ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್ ಅಂತ ನೋಡ್ಬೋದು. ಸೊ ಅದು ಇಂಪಾರ್ಟೆಂಟು. ಬಟ್ ಸೆಕೆಂಡ್ ಪಾಯಿಂಟ್ ಈಸ್ ಅವರು ಪಾವಮற்றவர், ಪಾಪ ಇಲ್ಲ ಅವರಲ್ಲಿ, ಈಸ್ ಸಿನ್ಲೆಸ್. ಸೊ ಅದು ಇಂಪಾರ್ಟೆಂಟು. ಈಸ್ ಡೆಡಿಕೇಟೆಡ್, ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್ ಈಸ್ ಲೈಫ್ ಈವನ್ ವೈಲ್ ಈ ವಾಸ್ ಲಿವಿಂಗ್.
33 ವರ್ಷ ಕಾಲ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇದ್ರೂ ಅಲ್ಲಿ ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್ ಲೈಫೇ ಹೇಳಿದ್ರು. ಸೊ ಈಸ್ ನಾಟ್ ಬ್ರೋಕನ್ ದ ಕಮಾಂಡ್ಮೆಂಟ್ಸ್, ಏನು ಮಾಡಿಲ್ಲ ಪರ್ಫೆಕ್ಟಾಗಿ. ಈ ಥರ ಕಂಪೇರ್ ಮಾಡಿದ್ರೆ ದೇವರ ಒಂದು பலி வந்து ಶ್ರೇಷ್ಠವಾದ பலி, ஏசு கிறிஸ்தன் பலி வந்து மேன்மையான பலி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு இது உபத்திரவத்தில் கஷ்டத்தில் வந்து இந்த லெசனில் என்ன சொல்லிக்கிறாங்கனாக்கா, பாடுபடும் மெசையா வந்து ஏசு கிறிஸ்து தந்தை இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து விட்டு கொடுக்கலன்னு கொடுக்குறாங்க. இவ்வளோ உபத்திரவம் கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, தந்தை கிட்ட இருக்கிற அந்த அன்பு வந்து அவர் வந்து தூரம் போல. ஸோ அதே மாதிரி தான் அவர் என்ன சொல்கிறாரு, நானும் உங்ககிட்ட எப்படி ஒன்றா இருக்கிறேனோ அதே போல் என்னுடைய ஆடுகள் நானும் கூட ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு. ஸோ இந்த ஒரு ப்ராக்கெட்டில் வந்தால் தான் நம்மளுக்கு வந்து வி கன்சிடர்ஸ் அ பர்ஃபெக்ட் சைல்ட் ஆஃப் காட். ஸோ நம்ம இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறோமா? பட் இட் இஸ் நாட் ஹேப்பன் இன்ஸ்டன்ட்லி, இட் நாட் கேன் யூ டர்ன் இன்ஸ்டன்ட். ஒரே ஒரு திரும்ப பாருன்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம கரெக்ஷன். சபத் கிளாஸில் கூட நம்ம படித்தோம், இந்த க்ரோயிங் இன் த கிரைஸ்ட், க்ரோயிங் இன் த கிரைஸ்ட், ஏசு கிறிஸ்துக்குள்ளாக வளருதல் என்று படித்தோம். இட் வில் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ வி ஆர் க்ரோயிங் இன் த கிரைஸ்ட், இஸ் சாக்ரிஃபைஸ், இஸ் எ குட் ஷெப்பர்ட், நம்மளுக்காக என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை தியானம் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது வி அட்டைன் த பர்ஃபெக்ட்னஸ் இன் ஒன் டே. பட் suddenly we are turning back our old life, we are seeing something, we are come forward. ஸோ நம்ம பின்னாளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது பழைய வாழ்க்கையும் இந்த முன்னால் இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் we changed a lot. ஸோ இட் வில் பி விட்னஸ் ஃபார், நம்மளே அதை சோதித்து பார்த்து நம்ம அறிஞ்சிக்கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு இதுதான் இங்கே வந்து மெய்ப்பனுடைய. அதே போல் இங்கே இன்னைக்குங்க சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு சொன்னீங்க நீங்கள் சிலுவையில் அநேகர், ஆமாம் அதெல்லாம் பார்த்துருக்கோங்க மறிப்பது. ஆனால் அவங்க எதுக்கு மறிக்கிறாங்க, கிறிஸ்துவானவர் எதுக்கு மறிச்சாரு? தேர் இஸ் எ பாயிண்ட். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறாங்க, அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன, அவங்களுடைய சாவறதுக்கும் கிறிஸ்துவ சாவுக்கும் என்ன வித்தியாசம் இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரி சில பேர் சாகுறாங்கன்னா அவங்களுடைய நோக்கங்கள் என்னங்க? பேப்பரில் வரணும். அதில் தேர் இஸ் நோ எனி வாட் ஐ கேன் சே தி இன்ஃபேக்ட் அதில் ஒரு சரியான ஒரு உண்மையான ஒரு இது இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறிச்சாரு. ஸோ இட் மே பி a ritual ஃபார் them. அந்த நாளில் நானும் ஒருத்தர் சாவுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் எதுக்காக செத்தாரு? உலக மக்களை ரட்சிப்பதற்கு. ஆனால் நீ எதுக்காக சாவுற? ஒன்றும் லாபம் ஒன்றும் இல்லை. அவன் சாவு வந்துட்டு எதுக்குமே கணக்கிலேயே வராது இல்லைங்களா? ஆனாலும் கூட அதாங்க இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள், அவருடைய வியாக்குலங்கள், இதெல்லாம் எது சொல்லுதுனாக்கா நம்முடைய ரட்சிப்புக்காக தான் அவர் இதெல்லாம் செய்தாரே தவிர, ஒருவேளை இன்னைக்கு ஒரு மனுஷன் சாவறான்னு சொன்னாக்கா அவனால் எந்த ஒரு லாபமும் இல்லை. அது ஜனங்களுக்கு ஐயோ கிறிஸ்துவை எப்படி ஆணில் அடிக்கிறாங்களோ அந்த மாதிரி அவனையும் அடிக்கிறாங்கோ, அதுதான் வருமே தவிர சரியா புரிஞ்சவங்க அவன் முட்டாளு அதனால தான் சாவறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த சேம் கொஸ்டனுக்கு இன்னொரு அப்ரோச்சில் ஒரு ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா, Hebrews 6:6 கொடுத்துருக்கு, இஃப் தே ஷல் ஃபால் அவே டு ரெனியூ தெம் அகெயின் unto repentance, seeing they crucify to themselves the Son of God afresh and put him to an open shame. அப்படின்னா இப்போ நம்ம திருப்பி இப்போ இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பாடுபட்டு அவர் மரணத்தில் போயிருக்கிறாரு. ஆனால் நம்ம எப்போ திருப்பி அதே பாவத்தை நம்ம ரிப்பீட் பண்ணுவோமோ நம்ம திருப்பி க்ரூசிஃபை பண்ணுறோன்னுட்டு. இன்ஃபேக்ட் இந்த கிராஸ் எதுக்கு ஜீசஸ் அது மாதிரி அந்த கிராஸில் சஃபர் ஆகிட்டு அவர் இறந்து போகணுன்னுட்டு அது ஈஜுபைட்டில் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. த புக் எஜுகேஷன் பேஜ் 263.1 கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் வெரி ஆப்ட் இந்த இதுக்கு. த கிராஸ் இஸ் அ ரெவல்யூஷன் to the heart of God. இப்போ நம்ம வந்துட்டு நம்ம கிராஸில் நம்மளும் போட்டு ஜீசஸ் பண்ண மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் என்னன்னா நான் இருந்துச்சான் கடவுள். அப்ப அது காமிக்கிறதுக்காக அவர் வந்துட்டு நீங்க பாவம் பண்ணும்போது எனக்கு ஐ ப்ளீட், ஐ ஆக்சுவலி ப்ளீட். அதை வந்துட்டு கடவுள் வந்துட்டு
ஈவன் கெத்செமனே தோட்டத்திலையும் அவர் அழுமது என்ன இருந்துச்சு, அப்படியே அந்த ஸ்வெட்டெல்லாம் பிளட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு மரணத்துக்குள்ள அவர் போனார். திஸ் இஸ் மை டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ்பான்னுட்டு அவர் சொல்கிற மாதிரின்னுட்டு. ஸோ அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் நான் ஃபிசிக்கலாக பண்ணுறதுக்கும் ஜீசஸ் பண்ண டெத்துக்கும். தேங்க்யூ. மண்டே லெசனில் வந்து அவர் வந்து புழுவாக பார்த்தாங்களாம். ஆக்சுவலாக புழுவாக பார்த்துட்டு அவர் நசுக்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த தீர்க்க தரிசன வேல்யூ தெரியாத என்ன பண்ணுறாங்க, இவர் தான் இந்த கடவுளிய ஊழியத்தில் தேவாலயத்தில் வந்து மூளைக்கல்லாக மாறுகிறவர்னு தெரிலன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த புழுவாக நசுக்க பார்த்தாங்கன்னு சொல்லுங்க. ಏಸು ಕ್ರಿಸ್ತನ ಹುಳ ಇದೆಯಲ್ಲ ಆ ಥರ ಚಚ್ತಾರಲ್ಲ, ಆ ಥರ ಅವರು ತಿಳ್ಕೊಂಡು ಅವ್ರು ಕಷ್ಟ ಕೊಟ್ಟರು. ಅದು ಪ್ರವಾದನೆಯಲ್ಲಿ ಹೇಳುವ ಈ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಮೂಲೆಗಲ್ಲು ಅಸ್ಥಿವಾರವಾಗ್ತಾರೆ ಈ ಸಭೆಗೆ, ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಇವ್ರ ಕೈಲಿ ಕೊಡುತ್ತೆ ಅಂತ ವಾಕ್ಯವನ್ನ ಆ ಯೋಜನೆಗಳನ್ನ ಮರೆತು ಅವ್ರನ್ನ ಕಷ್ಟ ಕೊಟ್ಟರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಈ ಒಂದು ಪಾಡುಪடும் மெசேஜ் வந்து தான் பவுல் எபேசியன்ஸ் 2:20 1 பேதுருல 2:4-8 வந்து ஏசு கிறிஸ்து மூலக்கல்லா இருக்கிறார், அவர் மேலே ஆவிக்குரிய கற்களாக நம்ம ஆலயமாக கட்டப்பட வேண்டும் சொல்றாரு. ಪೌಲನು ಆಮೇಲೆ ಪೇತ್ರನು ಎಪೇಷಿಯನ್ಸ್ 2 ಆಮೇಲೆ 1 ಪೇತ್ರ 7ರಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದರೆ ಮೂಲೆಗಲ್ಲಾಗಿದ್ದಾರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ, ಅದ್ರ ಮೇಲೆ ಆತ್ಮೀಯ ಒಂದು ಕಲ್ಲುಗಳಾಗಿ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು ಒಂದು ಆಲಯವಾಗಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಅದು ಇಂಪಾರ್ಟೆಂಟು. ಸೊ ವಿಲ್ ಗೋ ಫಾರ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಲೆಸನ್. ಟೈಮ್ ಜಾಸ್ತಿ ಇದೆ ಅಂದ್ಕೊಂಡೆ, ಅದು ಆಪೋಸಿಟ್ ಆಯಿತು. ಇವಾಗ ಟ್ಯೂಸ್ಡೇ, என்றும் தன் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர். ಒಡன்பಡಿಕೆಗೆ ದೇವರು ಎಂದೆಂದಿಗೂ ನಂಬಿಗಸ್ತನು. ಮಂಗಳವಾರ ಪಾಠದಲ್ಲಿ ಅದರಲ್ಲಿ 132:12 ವಚನ ಓದಿ, தாவீதின் உடன்படிக்கை என்பது எதை பற்றியது, அது எவ்வாறு தோற்கிற நிலைக்குள் ஆனது ಅಂತ சொல்றாங்க. ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾನು ಕಲಿಸುವ ನನ್ನ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ನನ್ನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೈಗೊಂಡರೆ ಅವರ ಮಕ್ಕಳು ಸಹ ಎಂದೆಂದಿಗೂ ನಿನ್ನ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕೂಡುವರು. ஸோ இவங்க கொஞ்சம் டைம் ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலான்னு இருக்கிறேன். என்றும் தன் உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர். ஸோ இந்த உடன்படிக்கை ஃபஸ்ட்டு வந்து யார் கூடல பண்ணாங்கனாக்கா, ஃபஸ்ட்டு ஆதாம் கூடல பண்ணார், அப்புறம் நோவா, கடவுள் சூஸ் பண்ணார், அப்ரஹாம் பண்ணார், டேவிடு. ஸோ எல்லாரும் முன்னெல்லாம் அப்படியே பண்ணின்னு வந்தார். ஸோ ஒய்னோ டு ரீஎಸ್ಟಾಬ್ಲಿಷ್ ದಿಸ್ ಕವನೆಂಟ್. ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನ ದೇವ್ರ ಮಕ್ಕಳ ಜೊತೆ ದೇವರು ಅದನ್ನ ಮಾಡ್ಕೊಂಡೇ ಬಂದರು. ಸೊ ಒಡಂಬಡಿಕೆ ಅಂದ್ರೆ ನಾವು ಎಲ್ಲರೂ ಒಂದು ಸಬ್ಬತ್ ಲೆಸನೇ ನಾವು ಓದಿದ್ವಿ. ಒಡಂಬಡಿಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಅಗ್ರಿಮೆಂಟ್. ಸಮ್ ಪಾರ್ಟೀಸ್ ಅಂಡ್ ಆಪೋಸಿಟ್ ಇರ್ತಾರೆ. ಇಟ್ ಈಸ್ ಒನ್ ಗ್ರೂಪ್ ಆರ್ ಆಪೋಸಿಟ್ ಅಲ್ಲಿ ಸಿಂಗಲ್ ಪರ್ಸನ್ ಇರ್ತಾರೆ. ಇಟ್ ಈಸ್ ಕಂಪನಿ ಎಂಪ್ಲಾಯಿ ಅಂಡ್ ಎಂಪ್ಲಾಯರ್. ದೇವ್ರ ಮಕ್ಕಳ ಜೊತೆ ಮಾಡಿದ ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ. ಇದರಲ್ಲಿ ಒಂದು ಕಂಡೀಷನ್ಸ್ ಇರುತ್ತೆ. ಈ ಕಂಡೀಷನ್ಸ್ ಬ್ರೇಕ್ ಮಾಡಿದ್ರೆ ಸಮ್ ಕಾನ್ಸಿಕ್ವೆನ್ಸಸ್ ಯಸ್ ಟು ಫೇಸ್. ಇದರಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, ಟೈಮ್ ಇಲ್ಲ, ದೇವರ ಜೊತೆ ದೇವರ ಮಕ್ಕಳ ಜೊತೆ ಮಾಡೋ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಆ ಒಡಂಬಡಿಕೆ ಬಂದು ಶಾಶ್ವತವಾಗಿರುತ್ತೆ, ನಿನ್ನ ಸಿಂಹಾಸನ ಯಾವಾಗ ಇರುತ್ತೆ ಅಂತ ದಾವೀದ್ ಹತ್ರ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏசு கிறிஸ்து அந்த உடன்படிக்கை பண்ணும்போது தாவீதுக்கு என்ன உடன்படிக்கை பண்றாங்கனாக்கா, உன்னுடைய சிம்மாசனம் என்றென்றும் இருப்பதாகன்னு சொல்றாரு. ஸோ தாவீது சிம்மாசனம் நம்ம பார்க்கும் போது என்றென்று இருந்துச்சா? தாவீது சிம்மாசனம் இವಾಗ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? ஆனா இந்த உடன்படிக்கை யாரு நம்மளுக்காக வந்து பண்ணுதுனாக்கா, ஏசு கிறிஸ்து மனுஷனா வந்து பிஹாஃப் ஆஃப் அஸ் இஸ் ஸ்டாண்ட் அண்ட் ஃபுல்ஃபில் வித்தவுட் சின் இஸ் ஃபுல்ஃபில் தட் கவனன்ட். அந்த கவனன்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுனால ஜீசஸ் ப்ளஸ் ஆப்போசிட் பார்ட்டி ಆಸ್ ಹ್ಯೂಮನ್ ಬೀಯಿಂಗ್ ಆಸ್ ಫೇಲ್ಡ್. ಅನೇಕರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದರೆ, ಓಲ್ಡ್ ಕವನೆಂಟ್ ಈಸ್ ಫೇಲ್ಡ್, ನ್ಯೂ ಕವನೆಂಟ್ ಈಸ್ ರೀಎಸ್ಟಾಬ್ಲಿಷ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಎಬ್ರಿವ್ನಲ್ಲಿ. ಆದರೆ ಇಬ್ರಿ புஸ்தகத்திலே கொடுத்துருக்குறாங்க. அது கடவுளுடைய உடன்படிக்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எதுவும் தப்பு இல்லை. ஸோ காட் cannot be a liar or God cannot be a mistake.
ದೇವ್ರು ಬಂದು ಒಂದು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡ್ತಾರಲ್ಲ ಪರ್ಫೆಕ್ಟ್ ಆಗಿರ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಎಬ್ರಿನಲ್ಲಿ ಏನ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ದೇವರು ಜನರು ಅವಿಧೇಯತೆಯಿಂದ ಅದು ಮುರಿದು ಹಾಕಿದ್ರು. ಇಟ್ ಈಸ್ ಫಾಲ್ಟ್ ಫ್ರಮ್ ಹ್ಯೂಮನ್ ಬೀಯಿಂಗ್ಸ್. கடவுளுடைய ஜனங்க மேலதான் தப்பு இருந்துச்சு அந்த உடன்படிக்கை மீறினாங்க. ಸೊ ಅದರಿಂದ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಜೀಸಸ್ಸೇ ನಮ್ಮ ಪರವಾಗಿ ಬಂದು ನಮ್ಮ ಕಡೆ ನಿಂತು ಆ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನ ಸ್ಥಿರಪಡಿಸಿ ಸಕ್ಸಸ್ಫುಲ್ ಆಗಿ ಮಾಡಿದ್ರು. ಸಿಂಪಲ್ ಅಷ್ಟೇ. ಈ ಲೆಸನ್ ಟ್ಯೂಸ್ಡೇ ಲೆಸನ್ ಅಷ್ಟೇ. ಎನಿ ಪಾಯಿಂಟ್ಸ್? ಶಾರ್ಟ್ ಸಮ್ಮರಿ ಬೇಡ, ಟೈಮ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡುವಂತ ದೇವರು ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತನಾಗಿರ್ತಾನೆ. ನಾವೇ ಅದನ್ನು ಹೊಡೆದಾಕ್ತೇವೆ. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಸೇರಿಸಬೇಕಂತ ಹೇಳಿ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡಿದ್ರು. ಯಾಕೆ ಹೋಗಕ್ಕಾಗಿಲ್ಲ ಅನೇಕರಿಗೆ? ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಸಂತೋಷವಾಗಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಮ್ಮೊಂದಿಗೆ ದೇವರು ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡ್ಕೊಂಡು, ನಾವು ದೇವರೊಂದಿಗೆ ಒಡಂಬಡಿಕೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ವಿ. ಯಾವಾಗ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ, ಸ್ವಾಮಿ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನನಗೆ ಯಾರೇ ಇಲ್ಲ, ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸ್ತೇನೆ, ನೀನು ಏನು ಹೇಳ್ತೀವಿ ಅದನ್ನು ನಾನು ಕೇಳ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತೀರ್ಮಾನ ಮಾಡಿಕೊಂಡು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದೀವಿ, ಒಡಂಬಡಿಕೆನ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಯಾವಾಗ ಬಿಟ್ಕೊಡ್ತೀವೋ ಆವಾಗ ನಮಗೆ ಅನೇಕ ಆದರೂ ಕೂಡ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಆತನು ಮಾಡಿದಂಥ ಒಡಂಬಡಿಕೆಯ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಮನ್ನ ರಕ್ಷಿಸ್ತಾನ, ನಮ್ಮನ್ನ ಆತನ ಅದೇ ರೀತಿ ಬಿಟ್ಬಿಡಲಿಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಕೀರ್ತನೆ 38:1 ದೇವರ ಕೋಪ ಕೂಡ ಒಂದು ನ್ಯಾಯ ತೀರ್ಪಲ್ಲಿದೆ, ಅವರ ಗುಣಲಕ್ಷಣಗಳು ಒಂದು ಅಂತ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸೊ ಎಕ್ಸ್ಟೆಂಡ್ ದೇವರು ಬಂದು ತುಂಬಾ ಪದೇ ಪದೇ ನಾವು ತಪ್ಪು ಮಾಡ್ಕೊಂಡು ಕೆಳಗೆ ಬಂದ್ರೆ ಅಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಕೋಪ ಮಾಡ್ತಾರಂತೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಕೂಡ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಒಬ್ಬರನ್ನ ಎಷ್ಟು ಸಲಿ ನಾವು ಮನ್ನಿಸ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ 770 ಸಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಅದರಿಂದ ಅವರು ಪ್ರೀತಿ ಯಾವ ತರ ಇರುತ್ತೆ ನೋಡಿ. ಸೊ ನಾವು ಒಂದ್ಸಲಿ ಯಾರನ್ನ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಆಫೀಸಲ್ಲಿ ಇದ್ರೆ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ನಮ್ಗೆ ಕೋಪ ಬರುತ್ತೆ. 770 ಸಲಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ರಿಲೇಶನ್ಶಿಪ್ ಅಲ್ಲಿ ಎಷ್ಟು ಡಿಫ್ರೆನ್ಸ್ ಇದೆ ನೋಡಿ. 770 ಸಲಿ ನೀವು ಮನ್ನಿಸ್ಬೇಕು ನಿಮ್ಮ ಮನೆಯವ್ರನ್ನ. ತೊಂದರೆಗಳು ಅದು ಇದು ಬರುವಾಗ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಫ್ರೆಂಡ್ಸು ರಿಲೇಶನ್ಶಿಪ್ 770 ಸಲಿ ಮನ್ನಿಸ್ಬೇಕು. ಅಷ್ಟೊಂದು ಎಕ್ಸ್ಟೆಂಡೆಡ್ ಮರ್ಸಿ ಲವ್. ಅದರಿಂದ ಈ ಒಂದು ಕಾರಣವನ್ನ ಇಸ್ರೇಲ್ ಜನರು, ಅನೇಕ ಜನರು ಅದನ್ನ ಧ್ಯಾನ ಮಾಡಿ ದೇವ್ರ ಹತ್ರ ತಪ್ಪು ಮಾಡುವಾಗ, ಕಷ್ಟ ಬಂದಾಗ ದೇವರು ತುಂಬಾ ಅವರು ಪ್ರೀತಿಯ ಕೊಡುವ ದೇವರು, 770 ಸಲ ಮನ್ನಿಸ್ತಾರೆ ದೇವರು ಅಂತ ಅವ್ರ ಹೃದಯವನ್ನ ತಿಳಿದು ಏನೇ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರು ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಅವ್ರನ್ನ ಮುಂದೆ ಬಂದು ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಿದ್ರಂತೆ. கடவுளுடைய குணத்தை அறிஞ்சு தாவீது கூட வந்தார் பாத்தீங்களா. தாவீது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தார், ஆனால் இஸ் ஹேவிங் ஹோப், காட் வில் ஃபர்கிவ் மை சின். அவ்வளோ ஒரு தப்பு பண்ணா கூட பலிங்க கொடுத்தா கூட அது சால்வ் ஆகாது, இருந்தாலும் கடவுள் என்ன மன்னிப்பாருன்ட்டு தைரியமா வந்தாரு. ஸோ இந்த இதுல வந்து உடன்படிக்கையில மேன்மையானவர் அவர் குணத்தை காமிக்குது. ஸோ அவர் வந்து ஒரு கலகக்காரரா காமிக்கல. ஸோ தன்னை ரத்தத்தையும் உயிரையும் கொடுக்கிறவர், அந்த உடன்படிக்கை பண்றவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவரு ரொம்ப வந்து எக்ஸ்டெண்டட் அந்த அன்பு வந்து ரொம்ப நீங்க என்னதான் தப்பு பண்ணாலும் உண்மையா வரும்போது நான் மன்னிக்கிற தேவனா இருக்கிறாருன்றாரு. ஸோ இதெல்லாம் அறிஞ்சு நம்ம வரும்போது கண்டிப்பா அந்த நம்மளுக்கு மன்னிப்பு நம்மளுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. ஸோ இதுல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இயேசு யார், அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்று பற்றி கொலேஷியன்ஸ் 1:16, 20, 22 இது ஒரு கொஸ்டின் இருக்குது. ಈಸ್ ಎ ಫಸ್ಟ್ ಬಾರ್ನ್ ಅಂತ சொல்றாங்க, ಶ್ರೇಷ್ಠ ಪುತ್ರ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಅನೇಕರ ಒಂದು ಜೋಹೋ ವಿಟ್ನೆಸ್ ಬೇರೆ ಇದರಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠ ಪುತ್ರ ಅಂದ್ರೆ ಸಮ್ ಟೈಮ್ ಈಸ್ ಗಾಡ್ ಹಸ್ ಕ್ರಿಯೇಟೆಡ್ ಅಂತ சொல்றாங்க. ಈಸ್ ಎ ಫಸ್ಟ್ ಬಾರ್ನ್ ಅಮಾಂಗ್ ದ ಕ್ರಿಯೇಷನ್ಸ್. ಇದು ಟೈಮ್ ಇಲ್ಲ, ಇದನ್ನ ಓದ್ರೆ ಫಸ್ಟ್ ಬಾರ್ನ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಲೆಸನ್ ಅಲ್ಲೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಜೀಸಸ್ ಡೈಡ್ ಅಂಡ್ ಗಾಡ್ ಮೇಡ್ ಹಿಮ್ ಟು ರಿಸರೆಕ್ಟ್, ದಟ್ ಈಸ್ ದ ಫಸ್ಟ್ ಬಾರ್ನ್, ನ್ಯೂ ಬಾರ್ನ್. ಸೊ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ತಗೊಳ್ಳುವಾಗ ವಿ ಆರ್ ಬಾರ್ನ್ ಅಗೈನ್. ಅದೇ ತರ ಜೀಸಸ್ ಸತ್ತು ಪುನರುತ್ಥಾನ ಆದ್ಮೇಲೆ ಸೊ ಆ ವಿಷಯವನ್ನ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈಸ್ ಎ ಫಸ್ಟ್ ಬಾರ್ನ್ ಅಮಾಂಗ್ ಆಲ್ ದ ಕ್ರಿಯೇಷನ್ಸ್ ಅಂಡ್ ಈಸ್ ಲಿಫ್ಟೆಡ್ ಆಸ್ ಹೈ ಪ್ರೀಸ್ಟ್ ಇನ್ ಹೆವೆನ್ಲಿ ಥ್ರೋನ್. ಅಲ್ಲಿ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಯಾಜಕನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಈಸ್ ಎ ಫಸ್ಟ್ ಬಾರ್ನ್. ಸೊ ಜೀಸಸ್ಗೆ ಹೇಳುವಾಗ ಇಟ್ ಇಸ್ ಫಸ್ಟ್ ಬಾರ್ನ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಈ ದೇವರು ಬಂದು ಅಭಿಷೇಕ ಮಾಡ್ತಾರೆ ಟು ಸ್ಟಾರ್ಟ್ ದ ನ್ಯೂ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಅಷ್ಟೇ. ಅದು ಅರ್ಥ. ಅದು ಫಸ್ಟ್ ಬಾರ್ನ್ ಇಟ್ ಇಸ್ ನಾಟ್ ಫಿಸಿಕಲಿ ಈಸ್ ಕ್ರಿಯೇಟಿಂಗ್. ಸೊ ಇಟ್ ಈಸ್
God is anointing him to do some special work, resurrection, ascension to heaven and ಯಾಜಕನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ ಆ ಒಂದು ಅಭಿಷೇಕ ಮಾಡ್ತಾರೆ, ಅದನ್ನ ಫಸ್ಟ್ ಬಾರ್ನ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಬುಧವಾರ ஈடு இணையற்ற வல்லமை உடைய நித்திய ராஜா கிறிஸ்துவானவர் ராஜா என்பது பற்றி பின்வரும் வசனங்கள் என்ன சொல்கிறது? சங்கீதம் 2 படிக்கலாமா? 6 and 7 verses. ஸோ தமிழில் படிங்க. ஸோ சங்கீதம் 2, 6, 7. பர்வமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். ಸೊ ಇದನ್ನ ಅನೇಕರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಗಾಡ್ ಹಸ್ ಕ್ರಿಯೇಟೆಡ್ ಸನ್, ತಂದೆ ಬಂದು மகனನ್ನ ஜெனிப்பித்தேன் என்னும்போது என்ன பண்ணாரு, அவர் தான் உயிர் கொடுத்து ஆதாம் மாதிரி உருவாக்குனாருன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அதனால தே பிலீவ் ஃபாதர் ஒன்லி, தந்தை மேல தான் நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனால் இந்த லெசன்ல அதை பத்தி என்ன சொல்லிக்கிறாருனாக்கா, கிறிஸ்து உயிர்த்தெழுந்து உயர்த்தப்பட்ட போது புதிய உடன்படிக்கையும் கிறிஸ்துவின் ஆசாரத்தையும் ஆரம்பமானதுன்னு சொல்றாங்க. இந்த காரியம் தான் நடந்தது, அவ்வளவுதான். ஸோ அதனால அது எப்போ சொல்றேன்னாக்கா, ஜீசஸ் 33 வருஷம் இந்த காலத்துல வந்து இந்த மினிஸ்ட்ரி முடிச்சிட்டு பிறகு சொல்றாரு. அப்போதான் காட் வந்து ஜீசஸ் கிரியேட் பண்ணாரா அப்படின்னாக்கா அது முன்னாலே நடந்திருக்கணும். இது வந்து சென்ட்ரல் நடக்கிற அந்த ரிசரக்ஷன்ல நடக்கிற காரியத்தை வந்து சொல்றதுனால இது சென்ட்ரல் நடக்கிறது. ஸோ பிலவுட் சன்ன்றாங்க. இட் இஸ் நாட் அ ஃபிசிக்கல் ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப். நம்ம பூமிக்குரிய தந்தை பிள்ளைங்கன்றதும் அந்த ஒரு ரிலேஷன் ஃபிசிக்கல் அர்த்தமே எடுத்துன்னு போகிறாங்க. இட் இஸ் ஸ்பிரிச்சுவல். ஃபர்ஸ்ட் பார்ன்ன்றது வந்து ஜஸ்ட் நோபடி இஸ் அச்சீவ்ட் அஸ் ஹியூமன் பீயிங், ஹி இஸ் அச்சீவ்ட் பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ், பர்ஃபெக்ட் சின்லெஸ் மேன். ஸோ அதுதான் பற்றி இங்கே கொடுக்குது. ராஜாங்கம் வந்தனாக்கா இங்கே என்னக்கன்னா செல்ஃப் சாக்ரிஃபைஸ், கிங் இஸ் செல்ஃப் சாக்ரிஃபைஸ்ன்றாங்க. ஸோ எந்த ஒரு ರಾಜಾவும் வந்து ஏன்னா அந்த ಕುರುಬ ಬಂದು ಕುರಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುವ ಒಂದು ಇದರಲ್ಲಿ ಅವರು ಗುಣಲಕ್ಷಣಗಳು ಇರುವಾಗ ಆ ಒಂದು ರಾಜ ಸರ್ವೆಂಟ್ ಆಗ್ತಾರೆ. ರಾಜ ಬಂದು அவர் வந்து ஒரு வேலைக்காரரை மாறுகிறாரு. ஸோ கால் கழுவும் போது கூட நான் மாஸ்டராக இருக்கிறேன், நான் உங்களுக்கு கால் கழுவுறேன், எக்ஸாம்பிளாக இருக்கணும். ஸோ ஐ கேம் டு நாட் டு சர்வ், ஐ ஹவ் டு கம் டு சர்வ் யூன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் அந்த ஒரு குணத்தை உடைய தான் நித்தியமான ರಾಜ. ಸೊ ನಮ್ಮ ರಾಜಾದಿ ರಾಜ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ ತನ್ನನ್ನೇ ತ್ಯಾಗ ಬಲಿಯಾಗಿ ಕೊಡುವ ಒಂದು ರಾಜನಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಇಲ್ಲಿ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಓಲ್ಡನ್ ಟೈಮ್ಸಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂದರೆ, ಈ ಎನಿಮೀಸ್ ವೈರಿಗಳನ್ನು ಹಿಡಿಯುವಾಗ ಸೆರೆ ತರುವಾಗ ಅವರು ಮಲಗಿಸ್ಬಿಟ್ಟು ಕಾಲನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾರಂತೆ, ಕತ್ತಲಿಕ್ತಾರಂತೆ ಸಾಯಿಸಕ್ಕೆ ಮುಂಚೆ. கழுத்து மேலே கால் வைக்குவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே லெசனில் இருக்குது. ஆனால் இது ஜோஷ்வாவில் கூட இருக்குது. ஜோஷ்வாவில் கூட இங்கே நோட் பண்ணியிருந்தேன் 10th chapter 24 verses. அதில் கூட ஜோஷ்வா எல்லாம் இது பண்ணிட்டு இவங்க தானே எல்லாம் தொந்தரவு கொடுத்தாங்க வாங்கடான்னு சொல்லிட்டு இங்கே கால் இவங்க மேலே வைங்கடான்னு சொல்கிறாரு. ಜೋಶ್ವಾ ಅವರು ಕರೆದ್ರು, ಅವ್ರ ಕಾಲಲ್ಲಿ ಅವರು ಕತ್ತು ಮೇಲೆ ಇಕ್ಕಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಈ ಇನ್ಸಿಡೆನ್ಸ್ ಓಲ್ಡನ್ ಟೈಮ್ಸಲ್ಲಿ ನಡೀತು. ಆದರೆ ನಮ್ಮ ಒಂದು ದೇವರು ಬಂದು ಆ ಥರ ಇಲ್ಲ. ಒಂದು ರಿವೆಂಜ್ ಎತ್ತಿಬಿಟ್ಟು ನಾನು ಹಿಂಗೆ ಮಾಡೋದಲ್ಲ ಹಂಗೆ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. ಸೊ ಒಂದು ಎಕ್ಸ್ಟೆಂಡೆಡ್ ಲವ್, ಪ್ರೀತಿ, ಒಂದು ಸದಾಕಾಲ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕನಿಕರ ತೋರಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதே போல் டேனியல் 7ல் கூட இங்கே ஏசு கிறிஸ்து ஆசாரின் ஊழியம் பற்றி சொல்கிறது, ஜட்ஜ்மெண்ட்டு, ஃபியூச்சரில் அவர் கொடுக்குறப்பட்ட ஒரு ராஜ்யத்தை பற்றி கூட சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நித்தியமான ராஜா சொல்கிறாங்க. ரெவಲ್ಯೂಷನ್ 19 ಪ್ರಕಟಣೆ 19ರಲ್ಲಿ ಬಿಳಿ ಕುದುರೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ಬರುವಾಗ ಅವ್ರ ತೊಡೆ ಮೇಲೆ ಏನು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ, ರಾಜಾದಿ ರಾಜ ಕರ್ತಾದಿ ಕರ್ತ ಅಂತ ಹೆಸರು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಅದರಿಂದ ನಿತ್ಯವಾದ ರಾಜ ಬಂದು ಒಂದು ಕ್ರೂರಿಯಾದ ರಾಜ ಇಲ್ಲ, ಸೊ ಒಂದು ಪ್ರೀತಿಯ ರಾಜ. ಸೊ ಅದು ಇಂಪಾರ್ಟೆಂಟು. ಗುರುವಾರ மெல்கிசேதேக் முறைமையில் பிரதான ஆசாரியர். கிறிஸ்துவின் ஆசாரத்துவம் தனித்துவமானது. கிறிஸ்துவின் பரலோக ஆசாரத்தில் நமக்குள்ள மிக பெரிய ನಂಬಿಕೆ என்ன? ಇಲ್ಲಿ ಒಂದು ವಚನ ಓದೋಣ.
ಕೀರ್ತನೆ 110 1ರಿಂದ 3. ಕರ್ತನು ನನ್ನ ಕರ್ತನಿಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆಂದರೆ, ನಾನು ನಿನ್ನ ಶತ್ರುಗಳನ್ನು ನಿನ್ನ ಪಾದಪೀಠವಾಗಿ ಮಾಡುವ ತನಕ ನನ್ನ ಬಲಪಾರ್ಶ್ವದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೋ. ನಿನ್ನ ಬಲಕ್ಕಾಗಿ ಚಿಯೋನಿನಿಂದ ಕರ್ತನು ದಂಡವನ್ನು ಕಳುಹಿಸುವನು, ನಿನ್ನ ಶತ್ರುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೊರೆತನ ಮಾಡುವನು. ಪರಿಶುದ್ಧತೆಯು ಸೌಂದರ್ಯಗಳಲ್ಲಿ ಉದಯವಾದ ಗರ್ಭದಲ್ಲಿಂದ ನಿನ್ನ ಜನರು ಬಲದ ದಿನದಲ್ಲಿ ಸ್ವಇಷ್ಟವುಳ್ಳವರಾಗಿರುವರು. ಇಬ್ಬನಿಯಂತೆ ನಿನ್ನ ಯೌವನವನ್ನು ನಿನಗೆ ಇರುವುದು. ಸೊ ಇಲ್ಲಿ ಯಾಜಕರು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಯಾರು ಬರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಲೇವಿಯರ ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅವರ ಒಂದು ಸಂತಾನದಲ್ಲಿ ಬರುವ ಮಾತ್ರ ಯಾಜಕರ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಂತ ಇದರಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. லேவியர் குடும்பத்தில் வரும்போது ஆசாரியன் ஊழியம் பண்ணோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏசு கிறிஸ்து வந்து யார் மூலியமாக வந்தார்? யூதா குலத்தில் வந்தார். ஏசு கிறிಸ್ತನು ಯೂದಾ ಕುಲದಲ್ಲಿ ಬಂದರು. ಸೊ ಹೌ ಕ್ಯಾನ್ ಜೀಸಸ್ ಕ್ಯಾನ್ ಬಿ ಎ ಐ ಪ್ರಿಸ್ಟ್ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಮೆಲ್ಕಿಸೆಡೆಕ್ ಮುರಿಮೆಯಾನ ಪ್ರಧಾನ ಆಸೀರ. ಮೆಲ್ಕಿಸೆಡೆಕ್ ಅಂತ ನೋಡಿದ್ರೆ ನಮಗೆಲ್ಲ ಗೊತ್ತು, ಆದಿಕಾಂಡದಲ್ಲಿ ಅಬ್ರಹಂ ಬಂದು ಮೊದಲನೇ ಇದು ಒಳಗೆ ಅವ್ರನ್ನ ಟೈತ್ ಕೊಟ್ಟರು. ಅವರು ರೊಟ್ಟಿ ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನು ಕೊಟ್ಟರು. ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದರೆ, ಈಸ್ ಎ ಕಿಂಗ್ ಆಫ್ ಸೇಲಮ್. ಮೆಲ್ಕಿಸೆಡೆಕ್ ಈಸ್ ಎ ಕಿಂಗ್ ಆಫ್ ಸೇಲಮ್, ಈಸ್ ನಾಟ್ ಎ ಕ್ರೈಸ್ಟ್. ದೇವರ ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ, கடவுளை வாக்கியம் கிளியராக சொல்லுது. ஈஸ் சாலமுடைய ராஜான்னு சொல்லுது. ஈஸ் எ பர்சன் லைக் அஸ். என்னத்துக்குனாக்கா அவர் எங்கே வந்தாருன்னு எடிட் பண்ணல பைபிளில். எங்கே போனார் அவங்களோட அவர் ஜென்ரேஷன் யாருமே எடிட் பண்ணல. அதனால் ஈஸ் டைப் ஆஃப் கிரைஸ்ட். இஸ் ஆல்சோ கிங் ஆஃப் பீஸ், கிங் ஆஃப் ரைச்சஸ்னஸ் மெல்கிசெடெக். ஆனால் மெல்கிசெடெக் முறையின்படி மேன்மையான ஆசாரியன் யாருன்னாக்கா ஏசு கிறிஸ்து. மெல்கிசெடெக் மேன்மையான ஆசாரியன் யார்? ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அந்த ಅಬ್ರಹಾಮ್ வந்து ಯಾருக்கு ಟೈತ್ ಕೊಡ್ತಾರೆ? ಮೆಲ್ಕಿಸೆಡೆಕ್ ಕೊಡ್ತಾರೆ. ಸೊ ಅಬ್ರಹಾಮಲ್ಲಿ ಬರುವ ಸಂತಾನ ಯಾರು? ಲೇವಿಯರು. ಯಾಜಕರೇ ಯಾರು ಕೊಟ್ಟರು ಟೈತು? ಮೆಲ್ಕಿಸೆಡೆಕ್ ಕೊಟ್ಟರು. ಸೊ ಆಟೋಮೆಟಿಕ್ಲಿ ಜೀಸಸ್ಗೆ ಅವರು ಆ ಟೈಮೇ ಹಳೆ ಕಾಲದಲ್ಲೇ ಲೇವಿಯರು ಕೂಡ ಅವ್ರಿಗೆ ಟೈತನ್ನು ಕೊಟ್ಟೋದ ಮೂಲಕ ಇವರು ಶ್ರೇಷ್ಠವಾದ ಒಂದು ಯಾಜಕರಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಸಮಯ ಕಡಿಮೆ ಇದೆ, ಅನೇಕ ವಿಷಯಗಳಿದೆ ಈ ಒಂದು ಪಾಠದಲ್ಲಿ. கீர்த்தனைகளிலே சங்கீதமில் வந்து ஏசு கிறிஸ்துபடி எப்படி சொல்லியிருக்கிறது நம்ம பார்த்தோம். அநேக நம்ம சத்தியங்களில் நம்ம கற்றுன்னு இருக்கிறோம். ஸோ ஒரு ஓய்வு பாடங்களிலையும் முக்கியமாக பைபிள் முழுசுமே யாரை பற்றினாக்கா ஜீசஸ் நம்ம படித்தோம். அது நம்ம மறக்கக்கூடாது. இன்றைய ஓய்வு நாள் பாடத்தில் இந்த சங்கீதங்களில் ஏசு கிறிஸ்து பற்றி எப்படி சொல்லுதுன்னு நம்ம டீட்டெயில்ஸ் படித்தோம். ஸோ இந்த காரியங்களை நம்ம தியானம் பண்ணி, ஸோ நம்முடைய வாழ்க்கை வந்து அவர் வந்து மெய்ப்பன் போல் நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஸோ அநேக காரியங்களை வந்து நம்ம அப்ளை பண்ணி பரிசுத்தாவி மூலம் அதை தியானித்து அதன்படி நடக்க நம்ம பிரயாசப்படும். கடவுளுடைய உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக நான் நன்றி கூறுகிறேன். ஆமென்.